அல்லேலூயா. சரி. இனிமே நம்ம நேரத்த தாமதிக்காதபடிக்கு நம்ம நேர ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து வாசிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கடந்து போவோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 11வது வசனம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். வாசிங்க. எடுத்துங்க வாசிங்க. ம். ம். இல்ல. ஒரு வசனம் தான். 8 தானே சொன்னேன். அவ்வளவுதான். மீண்டுமாக வாசிங்க. நீங்க தொடர்ந்து போயிட்டுங்க. ஏன்னா போயிடுவாங்க. ஆ. ம். ம். சரி. அதாவது இந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது நம்மளுக்கு அனைவருக்கும் நோவா கதை சிறு வயதிலிருந்து சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்லப்பட்ட கதை. நான் ஏற்கனவே இந்த நோவா குறித்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். நோவா குறித்து 7 வசனங்கள்ல 7,000 ஆண்டுகள் குறித்து ஆண்டவர் எழுதின தரிசனங்கள் குறித்து நான் பேசியிருக்கிறேன். அப்படி ஒருவேளை கேட்காதவங்க வந்துட்டு ரெபேக்காட்ட கேட்டுக்கோங்க. அவங்ககிட்ட வீடியோ வச்சிருந்தாங்கன்னா இருக்கும். நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் எடுத்து அதிலிருந்து நான் போகிறேன். மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்ப இந்த இடத்துல ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, அதாவது நான் மீண்டுமாக உங்களுக்கு நோவா கதையை நான் ஒரு சொல்றேன். அதாவது நோவா பேழையை கட்டுறாரு. பேழையை கட்டி அவருக்கு அந்த பேழைக்குள்ள அவர் குடும்பமோ அதுக்கப்புறம் மிருகங்களும் போகுது. போன பிறகு அதுக்கப்புறம் ஜலம் மழை பெய்யுது, ஜலம் வருது, அப்புறம் ஜனங்களாம் சாகுறாங்க. ஸோ அப்ப தண்ணி வத்திருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நோவா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு காகத்தை வெளியே அனுப்புறாரு ஜன்னலை திறந்து. ஜன்னலை திறந்து காகத்தை வெளியே அனுப்புனாரு. அந்த காகம் என்ன பண்ணுச்சுன்னா திரும்பி இந்த நோவா பேழைக்குள்ள வரல. அது அப்படியே சுத்தி திரியுது அங்கிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் நோவா என்ன பண்ணாரு, புறாவை வெளியே அனுப்புனார். புறாவை வெளியே அனுப்பின இடம் புறா தன்னோட கால் வைத்து அமர்றதுக்கு இடம் இல்லாதபடி அமர்றதுக்கு இடம் இல்லாததுனால அது மீண்டுமாக எதுக்குள்ள வந்துருச்சு, பேழைக்குள்ள வந்து விட்டது. ஸோ அப்ப மீண்டுமாக அதுக்கப்புறம் நோவா வந்துட்டு அறிந்து கொள்றாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, சில நாட்களுக்கு அடுத்து புறாவை வெளியே அனுப்புறாரு. புறா வெளியே அனுப்பும் போது அந்த புறா கொஞ்ச நாள், அதாவது காலைல அனுப்பின புறா சாயங்கால நேரத்துலதான் எங்க வருது, மீண்டுமாக அந்த பேழைக்குள்ள வருது. அந்த பேழைக்குள் வரும்போது பார்க்கும்போது வசனம் தெளிவா சொல்லுது, அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவு மர இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார். அப்ப இந்த சாயங்கால வேளையில இந்த புறா என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒலிவு மர இலையை கொத்தி கொண்டு மீண்டுமாக பேழைக்குள்ள வருது. நான் கொஞ்சம் மீண்டுமாக உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரியும். நோவா பேழை கட்டாரு. அந்த பேழைக்குள்ள காகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப காகத்தை வெளியே அனுப்புறாருன்னா, இந்த காகத்தோட வேலை என்னன்னா சுற்றி திரியுதுன்னா இந்த பிசாசு மாத்திரம்தான் உலகத்தை சுற்றி திரிவான். அவன் சுற்றி திரிந்து யாவனை முழுங்கலாம் என்று வகை தேடி அலைகிறான்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அதே போல அநேக இடங்கள்ல வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த காகத்தை பாத்தீங்கன்னா பிசாசுக்கு அறிகுறியாக காண்பிப்பார்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புறா எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பரிசுத்தாவினருக்கு அடையாளமா இருக்கு. சோ புறா பரிசுத்தாவினருக்கு அடையாளமா இருக்கிறதுனால முதல் வரிகள், அதாவது பரிசுத்தாவின் பழைய ஏற்பாடு பிரகாரம் முதல் வரிகளை வராரு. அந்த வரிகளை வரும்போது அவர் பாத்தீங்கன்னா யாரு மேல அமர்ந்து இருக்க மாட்டார். ஏன்னா முதல்ல புறா வெளியாகும் போது அது கால் வைத்து அமர்றதுக்கு இடலாம மீண்டுமாக பேழைக்குள்ள வரும். அதே போல பழைய ஏற்பாடுல எந்த பரிசுத்தமான எடுத்துக்கணும், தாவீது, சாமுவேலு, இல்லைன்னா சவுலு, எலியா தீர்க்கதரிசியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பரிசுத்தவனா இருந்தாலும் அவர்களுக்குள்ள பரிசுத்தாவின் அமர்ந்திருக்க மாட்டார். அவருக்குள்ள இருக்க மாட்டார், தங்கி இருக்க மாட்டார். அவர் வருவாரு, அவருக்குள்ள இறங்கி ஆவியானவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவரை கொண்டு செய்து முடித்த பின்பு மீண்டுமாக ஆவியானவர் எங்க போயிடுவாரு, அவரோட சொந்த இடமான வரத்துக்கு ஏறி போயிடுவார். புரியுதா? இதுதான் முதலாவது வருகை, புறா போனது. அதுக்கப்புறம் 2வது வருகை, அதாவது 2வது வாட்டி புறா என்ன ஆகுது, அந்த பேழையிட்டு இருந்து வெளியாக போகும்போது காலைல வெளியான புறா கிட்டத்தட்ட சாயங்கால வேலையில அந்த புறா என்ன பண்ணுது, அந்த புறா தன்னோட வாயில ஒரு ஒலிவு மர இலையை கொத்தி கொண்டு அது மீண்டும் அந்த பேழைக்குள்ள கடந்து போகுது. இதான் அந்த புறாவோட வேலை.
ஐ மீன் ஆவியானவர் அப்போஸ்தலர் நாட்கள்ல மேல் வீட்டு அறையில மீண்டுமாக ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட பின்பே இப்ப வரைக்கும் நம்மிடத்தில் தங்கி இருக்கிறார். ஐ மீன் சரிங்களா? இப்ப வரைக்கும் ஆவியானவர் எங்க போகல? மீண்டுமாக பரத்துக்கு ஏறி போகல. ஏன்னா ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துறார். ஐ மீன் அப்போஸ்தலர் நாட்கள்ல ஊற்றப்பட்ட ஆவியானவர் இப்ப வரைக்கும் நம்மளோட தங்கி இருக்கிறார். நம்மளை வழி நடத்துறாரு. ஐ மீன் ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஐ மீன் சாயங்கால வேலை வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, சபையாக இருக்கிற அந்த ஒலிவு மரம் என்னன்னா, ஒலிவு மரம் பார்த்தீங்கன்னா சபைக்கு தான் அடையாளம். அத்தி மரம் இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளம், யூதர்களுக்கு அடையாளம். இப்போ ஒலிவு மரம்னா நீங்களும் நானும் சபை. ஐ மீன் சபை என்பது இந்த பில்டிங் கிடையாது, புரிந்து கொள்ளுங்கள். பில்டிங் கிடையாது, இந்த இதெல்லாம் கிடையாது. சபை என்பது பிரிம்புனான், கூடுதல். சரியா? ஸ்கூல்ல இருக்கும் போதே சபை கூடுதல் சொல்லுவாங்க, ஆமாவா இல்லையா? காலையிலே போயிட்டு சபை கூடணும். மகா அமீனு என்னது, நம்ம நெகாருக்கு பாட்டு பாடணும், ஜோர் பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் என்னது ருக்கு நகாரு சொல்லணும். ஐ மீன் சபை கூடுதல். ஐ மீன் சபை கூடுதல் என்பது சரிங்களா, பிரிம்புனான். நம்ம எல்லாம் கூடுறோம்ல, கூடி வரும்போது ஒரு மனதோடு இருக்கிறது, இதுதான் கூடுதல். மீன் இந்த சபையை தான் மீண்டுமாக ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சாயங்கால வேலையில என்ன பண்ணுவாரு, நம்மள எல்லாத்தையும் கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போவார், இல்லைன்னா கர்த்தரிடத்துக்கு கொண்டு போவார். புரியுது உங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னு? இப்ப சாயங்கால வேலையில நம்ம இருக்கிறோமா இல்லையா தான் இருக்கிறோம். ஐ மீன் பாட்டிட்டு இருக்கும் போது ஜபம் பண்ணும் போது ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இருள்ல வாழ்றவர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஐ மீன் அதாவது இருள் இருள் பாத்தீங்கன்னா இந்த சாயங்காலத்துக்கு வேறு மொழி சொல்லலாம். சாயங்காலத்துக்கு வேற மொழி சொன்னா இருக்கு, பிரசங்கம் பண்ணியிருப்பேன். நான் மென்பா சொல்றேன் உங்களுக்கு. சாயங்காலத்துக்கு வேற மொழினா ஐ மீன் அதாவது ராத்திரியாக போகுது ஒரு காரியத்தை சொல்லலாம், இல்லைன்னா பகல் முடிய போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோமே. சாயங்கால வேலைனா மத்தியானம் 5-7. இந்த 5-7 எவனாவது வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சாயங்கால வேலை 5-7 யாராவது வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சரி, யாராவது போயிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை போயிட்டு அவங்க வேகமா செய்யறதோ, இல்லைன்னா சுறுசுறுப்பா இருக்கிறதோ, இல்லைன்னா ரொம்ப விவேகமா ஏதாவது காரியத்தை செயல்படுறது பார்த்துருக்க முடியாது. இந்த சாயங்கால வேலையில பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ மீன் அதாவது அந்த நேரத்துல தான் வந்துட்டு அமைதியா உட்காந்து டீ குடிப்பாங்க, இல்லைன்னா டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஏதாவது கேம் விளையாடுவாங்க, இல்லைன்னா வெளியே போயிட்டு விளையாடுவாங்க, இல்லைன்னா அந்த நேரத்துல தான் வெளியே போய் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் சாயங்கால வேலைன்னு சொல்லிட்டு. ஐ மீன் ஆனா ஆவியானவர் இந்த இடத்துல பார்க்கும்போது சபையை எப்ப எடுத்துக்கொண்டு போவார்னா, சாயங்கால வேலையில தான் எடுத்து போவார். சரிங்களா? சாயங்கால வேலைன்னா மத்தியானம் 5-4 கிடையாது. ஐ மீன் புரிந்து கொள்ளுங்கள். இருள் ஆரம்பிக்கிறது முன்பதாக சரிங்களா, சாயங்கால வேலை வரணும். சாயங்கால வேலை வந்துருச்சுன்னா ஆவியானவர் சபையை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இருள் ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த இருள் ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு, அதாவது இருள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் ஜோன் சரிங்களா, அந்த கால காரியங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேகமா கடந்து போகிறேன். ஐ மீன் இதெல்லாம் ஏறக்குறைய ரொம்ப நாள் பேச வேண்டிய காரியங்கள். சரிங்களா? என்னோட கொஞ்சம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆஹ் ஜக்கரியா புஸ்தகத்துல ஜக்கரியா புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 8வது வசனம். நான் கொஞ்சம் வேகமா போறேன். சரிங்களா? ஆ ஆ ம் ஆ சரி, விட்டுருங்க. அதே போல இன்னொருத்தங்க எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தும் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் ஆ, எடுத்தவங்க 2வது வசனத்துல வாசிங்க. இன்னொருத்தவங்க. ஆ ம் செய் தொடர்ந்து வாசிங்க. இல்ல. ம் 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 ம்
ம். ம். சரி. ஓகே. போதும். சரி. அதாவது இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ப அநேக தரம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐ மீன் நான் சிறிய வயதில இருக்கும்போது, ஒரு 12 வயசு நினைவு இருக்கும்போது, அந்த காலத்திலிருந்து என்னோட ஊழியக்காரர் எனக்கு பிரசங்கம் பண்ண காரியம் தான். ஐ மீன் சரிங்களா? இந்த கருப்பு குதிரை, இந்த வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, அப்புறம் கருப்பு குதிரை, மங்கை நிற குதிரை. ஐ மீன் ஆனா அப்பல்லாம் கிடைக்காத வெளிப்பாடு ஆண்டவர் இப்போ இந்த சூழ்நிலை, இந்த காலகட்டத்தில ஆண்டவர் நான் வாசிக்கும்போது, நான் வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு நிமித்தம் நான் உங்களிடத்தில் பேசுறேன். ஐ மீன் கர்த்தர் திட்டம் தெளிவாக பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஐ மீன் சரிங்களா? அதாவது முதலாவது இந்த அந்த வெள்ளை குதிரை புறப்படுகிறது. ஐ மீன் வெள்ளை குதிரை புறப்படுறதுக்கு முன்பதாக வெளிப்படுத்து புஸ்தகத்துல வெள்ளை குதிரை வருது. அதுக்கப்புறம் சிவப்பு குதிரை, அதுக்கப்புறம் கருப்பு குதிரை, அதுக்கப்புறம் மங்கின நிறமுள்ள குதிரை. மங்கின நிறம்னா ஒரு மாதிரி பச்சை, ஒரு மாதிரி ஏனாட சட்ட கலர் இருக்கலாம், இல்லைன்னா மனைவி போட்ட சட்ட கலர். இதுதான் மங்கின நிறம் உள்ள குதிரை. சரிங்களா? டர்குவைஸ் கலர்னு இருக்கும். ஐ மீன் ஆனா தமிழ் மொழியில மொழிபெயர்க்கும் போது மங்கின நிறம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ மீன் ஏன்னா இது பச்சை கலர்னு சொல்ல முடியாது, ஒரு பச்சையை மங்கி போன கலர்னு சொல்லலாம்ல, அந்த மாரி மங்கின நிறமுள்ள குதிரை. சரிங்களா? இப்ப வெளிப்படுத்த புஸ்தகத்தை யோவான் தீர்க்கதரிசி எப்ப எழுதினார்னா, பத்மோ தீவுல அவர் வந்துட்டு தனியா இருக்கும் போது, அவர் சிறையில இருக்கும் போது, ஐ மீன் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து சில ஆண்டுகளை கழித்து, ஐ மீன் அப்ப எழுதப்பட்டதுதான் வெளிப்படுத்த புஸ்தகம். ஐ மீன் ஆனா அந்த சக்கரியா புஸ்தகம் இன்னொருத்தங்க எடுத்திருக்கீங்களா? சக்கரியா புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த சக்கரியா புஸ்தகம் பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, ஐ மீன் ஏறக்குறைய ஒரு 500ல இருந்து 1000 வருடம் முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தை. ஐ மீன் இப்ப அங்கேயும் இங்க பாருங்க, 2000 ஆண்டவர் இயேசு பிறந்து அவர் பரத்துக்கு ஏறி பின்பு அதுக்கப்புறம் யோவான் கிட்ட ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. அதே காரியத்தை சக்கரியா புஸ்தகத்துல ஆண்டவர் இயேசு பிறக்கிறது முன்பதாக ஏற்கனவே 1000 வருடத்துக்கு முன்பதாக சக்கரியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்திருக்கிறார். என்ன காரியத்தை வெளிப்படுத்திருக்காருன்னா இந்த குதிரைகள் குறித்து. சரிங்களா? அந்த காரியத்தை நான் கொஞ்சம் பேசுறேன், பாருங்க, எனக்கு கவனிங்க. ஐ மீன் இந்த குதிரைகள் பார்க்கும்போது சக்கரியா புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 8வது வசனம் நான் மீண்டும் வாசிக்கிறேன். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருக செடிக்குள் நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அதாவது சிவப்பு குதிரைக்கு அடுத்ததுதான் மங்கின நிறம் உள்ள குதிரை கடந்து வர வேண்டும். அதே தான் வெளிப்படுத்தும் புஸ்தகத்துல இதுவா இருக்கு. சிவப்பு குதிரை முடியுது, அதுக்கப்புறம் கருப்பு, அதுக்கப்புறம் தான் மங்கின நிறம் உள்ள குதிரை. சரிங்களா? ஆனா இந்த இடத்துல வந்துட்டு வாசிக்கும் போது இது ஏன் காரியம்? ஐ மீன் இப்ப அதே வசனத்துல சக்கரியா புஸ்தகத்துல நீங்க வீட்டுல தொடர்ந்து வாசிங்க. ஐ மீன் அதாவது ஆண்டவர் எப்பெல்லாம் கோபப்படுகிறாரோ, சரிங்களா? ஐ மீன் ஆண்டவர் எப்பெல்லாம் கோபப்படுகிறாரோ இந்த ஆவிகள் என்ன பண்ணும்னா, ஐ மீன் இப்ப நான் போட்ட ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கும். சரி போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உத்தரவு கொடுப்பார். அப்படி உத்தரவு கொடுக்கப்படுறதுதான் இந்த குதிரைகள். சரிங்களா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். பிசாசும் இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசுக்கும் எதிரிகள் அல்ல. புரிந்து கொள்ளணும். பிசாசும் ஆண்டவர் இயேசும் வந்துட்டு நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம வந்துட்டு ஹீரோ சைடு இயேசு கிறிஸ்து பக்கத்துல நிற்கிறோம், வில்லன் வந்துட்டு பிசாசு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். ஐ மீன் நான் இன்னொன்னு நேரம் இருந்துச்சுன்னா வேற நாள். ஐ மீன் பிசாசு ஆண்டவர் இயேசுவை எப்படி பார்த்தது, ஆண்டவர் இயேசுவை மின்னுக்கு அதாவது பிசாசு கர்த்தரை நேர் முகமுகமா பார்க்கும் போது பிசாசு அது என்ன காரியத்தை செய்ததுன்னு சொல்லிட்டு வேற நாட்கள் முடிந்தால் நான் பேசுறேன். ஐ மீன் சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பார்க்கும் போது சிவப்பு குதிரை, இதெல்லாம் குதிரை, இதெல்லாம் நிறைய நேரத்துல பேசுவாங்க. எதுக்கு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. ஐ மீன் இதெல்லாம் சொன்னோம்னா ஜனங்க பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஐ மீன் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல பாருங்களேன், எந்த சபையில ஜனங்களுக்கு பயம் இருக்கு? எந்த குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு பயம் இருக்கு? எந்த ஊழியம் செய்யறவர்களுக்கு எத்தனை பேருக்கு பயம் உண்டு? இல்லையே. ஏன்னா அவர்களுக்கு என்னன்னா கர்த்தரை வந்துட்டு கிராண்டட் எடுத்துக்குவாங்க. எப்படின்னா கர்த்தரை வந்துட்டு தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வார்கள். தேவைப்பட்டா பயன்படுத்துற மாதிரி. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொன்னோம்னா, சாப்பிடும் போது உரப்பு பத்தல, நல்ல ருசி பத்தல, ஊறுகாய் தொடுற மாதிரி தொட்டுக்குவாங்க ஆண்டவராகிய இயேசுவை. ஐ மீன் அவங்களுக்கு தேவைன்னா தொட்டுக்குவாங்க, தேவைன்னா தொட மாட்டாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க இப்போ உள்ள காலகட்டத்துல. ஐ மீன் சரிங்களா? இப்ப இந்த சக்கரியா புஸ்தகத்துல வாசிக்கும் போது அதே சிவப்பு மங்கின நிற குதிரை வருது. ஐ மீன் இப்ப கொஞ்சம் கீழே இறங்கி 12வது வசனத்தை வாசிப்போமே. ஆ ஆ
சரி போதும். சரி, நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஆக்சுவலி இது என்னோட டாபிக் இல்லை, நான் இது கொஞ்சம் பேசினாதான் நான் இதுக்குள்ள வர முடியும். ஐ சரிங்களா? 70 வருஷமா எதுக்காக ஆண்டவர் என் மேல கோபமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை கொடுக்குறார். இந்த 70 வருஷம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 70 வருஷத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க ஓகே, என்னோட கூட ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய புஸ்தகத்துல எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, வீட்டுல போய் வாசிங்க, இப்ப நேரம் இல்லை. மத்திய புஸ்தகத்துல வெயிட் பண்ணுங்க. ஓகே, மத்திய புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 18ல இருந்து 22 வீட்டுல எடுத்து வாசிங்க. அதே நேரத்துல மார்க் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் வீட்டுல எடுத்து வாசிங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு அத்தி மரத்தை போய் பார்ப்பாரு. ஒரு அத்தி மரத்தை கண்ட கையாட அந்த அத்தி மரத்துக்கிட்ட என்ன கேட்பாரு, பழம் இருக்கா பார்ப்பாரு. வசனம் தெளிவா சொல்லுது. பழம் கொடுக்க கூடாது, அதாவது பழம் கொடுக்கிற சீசனே அல்ல. பழம் கொடுக்கிற சீசன் அல்ல. இப்ப மாங்காய் மரம்னா மாங்காய் மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கும், துரியன் மரம்னா துரியன் மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசன்ல தான் அந்த பழம் என்னது காய்க்கும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரம் பழக்கிறதுக்கு சீசன் இல்லாத நேரத்துல அந்த மரத்துக்கிட்ட போறாரு. நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் சம்பவங்கள் அப்படிதான் நடக்கும். நம்மள்ட்ட கனி இருக்கும் போது ஆண்டவர் வந்து கனி கேட்க மாட்டார். கனி கொடுக்க முடியாத நேரத்துல ஆண்டவர் வந்து கனி கேட்கிறாரு. இப்ப அதுதான் நடக்குதுங்க அத்தி மரத்துல. அத்தி மரத்துல வந்து பாக்குறாரு, கனி இருக்கான்னு பார்க்கும்போது, பசியில இருக்கும்போது பார்க்கும்போது அத்தி மரத்துல கனி இல்ல. கனி இல்லாதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை சபித்தாரு. சபித்த கைடா அந்த நேரத்துல சபிக்கப்பட்டது. மார்க் புஸ்தகத்துல எடுத்து வாசிக்கும் போது அதே காரியம் தான் இருக்கும். ஆனா மார்க் புஸ்தகத்துல இந்த யாரு கீழே இருக்க சீஷர்கள் கேட்பாங்க, ஆண்டவர் நீங்க சபிச்சிட்டீங்களே, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு கேட்பாங்க. கேட்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, கவலைப்பட வேணாம், சரிங்களா? இந்த அத்தி மரம் மீண்டுமாக துளிர்க்கும். இந்த அத்தி மரம் எப்ப துளிர்க்கும்னா, அந்த மரம் துளிர்க்கும் போது அதோடு சேர்ந்து சில மரங்களும் சேர்ந்து துளிர்க்கும்னு எங்குவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படிதான் என்ன சொல்லுவாருன்னு, மீண்டுமாக இப்ப பட்டு போயிடுச்சு அந்த மரம், அந்த மரம் மீண்டுமாக துளிர்க்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அது துளிர்க்கும் போது அதோடு கூட சேர்ந்து சில மரங்களும் துளிர்க்கும். துளிர்க்குதல்னா என்னன்னா, சரிங்களா, மீண்டுமாக அது உயிர்ப்பிக்கும். எத்தனையோ வருடங்களுக்கு காலங்களுக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்துட்டு உயிர்ப்பிக்கும்படியாக யாருக்கும் வந்து சுதந்திரம் இல்லாம இருந்துச்சு. எத்தனையோ வருட காலங்களா சுதந்திரம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இஸ்ரேல் தேசத்துக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னா 1948. சரிங்களா, 1948 தான் இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரமே கிடைக்குது. அப்பதான் அந்த தேசத்துல துளிர் விடுவது. அப்பதான் ஒரு ராஜா முளைக்கிறார். அந்த அத்தி மரம் துளிர்ந்த அந்த 1948 தான் என்ன முளைச்சு என்னது இஸ்ரேல் தேசம். தட்டு முடியுமா கட்டுங்க கூகுள்ல. சரிங்களா, இப்ப 1948 தான் இஸ்ரேல் தேசம்க்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. இப்ப மலேசியாவுக்கு எப்ப கிடைச்சிச்சு ஃப்ரீடம்? 1957. அதே போல இந்தியா, பாகிஸ்தானு, நீங்க சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற வேற இந்த பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே நீங்க உட்காந்து வீட்டுல உட்காந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கூகுள்ல தட்டி பாருங்க. இந்த 1948 சார்ந்துதான் இருக்கும் எல்லாமே. கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னுக்கு 10 வருஷத்துக்குள்ள இதுக்குள்ளதான் இருக்கும். வசனம் சொன்னவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் காரியங்கள் நிறைவேறினத. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? நான் சொல்ல வரேன்னா இப்ப நான் பேசுற பிரசங்கம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு கொஞ்சம் டீப்பா போவேன். ஏன்னா காலங்களை அறிய முடியலன்னா நம்மளால காலங்களுக்கு ஏற்ற நம்மளால காலத்தை செய்ய முடியாது. காலத்துல மாட்டிக்கொள்ற ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்துமாக்களையோ ஒவ்வொரு விசுவாசிகளையோ இல்லைன்னா ஒவ்வொரு சபையாலையும் நம்ம காப்பாற்ற முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பேர் உண்டு, அது சொல்றேன். ஓகேயா? இப்ப ஊழியம் செய்யறேன், எனக்கு ஒரு பேர் உண்டு, நான் தான் பேசுறேன். இப்ப எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பாட்டிக்கு இவங்கெல்லாம் பேர் இருக்கு. நம்மள பூமர்ஸ் என்ன தெரியுமா? சரிங்களா, அதான் பாத்தீங்களா, அதுங்களாம் சிரிக்குதுங்க. இதுங்கெல்லாம் வந்துட்டு இவங்க ஜெனரேஷன் வார்த்தை. சரிங்களா, பூமர்ஸ்னா அவங்களுக்கு புரியும், நம்மளுக்கு புரியாது. பூமர்ஸ்னா என்னன்னா, சரிங்களா, நம்மளாம் வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு பேசுறோமா? சரிங்களா, இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம், நம்மளாம் பின்தங்கி இருக்கிறோம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நான் வசனத்தின் பிரகாரம் சொல்லுவேன். நம்ம ஒன்னும் அட்வான்ஸா தான் இருக்கும். ஆனா வசனம் தெரிஞ்சாதான் நம்மளால அட்வான்ஸா இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளே இவர்கள் நம்மளை ஏமாத்துவாங்கல்ல, உலகம் இவர்களை ஏமாத்துறதுனால நம்மளை இவங்களை ஏமாத்துவாங்க. சரிங்களா, இப்ப மீண்டுமாக வாசிப்போம். இந்த வசனத்துல வாசிப்போம் 1948. சரிங்களா, இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நான் கொஞ்சம் வேகமா போறேன். இப்ப மீண்டும் சக்கரை புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கும் போது அங்க, சரிங்களா, அங்க மீண்டுமாக வார்த்தை வருது, எவ்வளவு காலமாக ஆண்டவரே என் மேல கோபமா இருப்பீங்கன்னு சொல்லும் போது 70 வருட காலமும் இருக்கு. இந்த 70 வருட காலத்தை இந்த 1948 நம்ம பிளாஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2019 வந்து நிற்கும். புரிந்து கொள்ளுங்க. வசனம் கால்குலேட்டா இருக்கும். 1948 ஏன்னா வேதமே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை அடிப்படை மையமாக தான் கொண்டு இயங்குது. கர்த்தர் வந்துட்டு ஒரு
வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இப்போ என் குடும்பத்தை வழி நடத்தணும்னா எப்படி வந்துட்டு கொண்டு போவாங்கன்னா, இப்போ அந்த குடும்ப ஸ்ரீ ஐ மீன் எங்கள் அப்பால இருந்தா எல்லாமே கொண்டு போக முடியும். ஐ மீன் அதே போலதான் இந்த இஸ்ரேல் தேசத்தை மையமா பயன்படுத்தி இந்த உலகத்தையே கர்த்தர் வரைபடமா மாத்தினார். ஐ மீன் இப்போ 1948 இருந்து கிளாஸ் பண்ணா 70 வருஷம் கிளாஸ் பண்ணோம்னா 2018 வரும். ஐ மீன் ஆனா வந்துட்டு 2018 கணக்கு வராது. இப்போ நம்மளுக்கு பிறந்த வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு வருஷம் கொண்டாடுவோம். அப்படின்னா 2019 தான் வரும் கணக்கு. சரிங்களா? இப்போ இந்த 2019 இந்த சிவப்பு குதிரை வந்திருக்கணும் நியாயமா. ஏன்னா சக்கரியா புஸ்தகத்துல கொஞ்சம் குழம்பாதீங்க, இனிமேல் கொஞ்சம் கேளுங்க. இனிமேல் சக்கரியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனமா முதல் வருஷம். சரிங்களா? அதுல வாசிக்கும் போது இனிமேல் சிவப்பு குதிரை புறப்படுறதுக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னா 70 வருஷம். சரிங்களா? இப்ப இந்த சிவப்பு குதிரை புறப்பட்டுருச்சா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சிவப்பு குதிரை மீண்டும் வாசிங்களேன். அந்த வெளிப்படுத்த புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த சிவப்பு குதிரையனுக்கு ஐ மீன் அவன் மேல ஏறி இருக்கிறவனுக்கு அவன் கையில ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. ஐ மீன் பட்டயம் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டயம் வந்துட்டு ஒருவனை கொலை செய்யத்தக்கதாக ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதுன்னு வசனம் இருக்கும். ஐ மீன் சரி, இப்ப ஒருத்த தூதன் கையிலயோ இல்ல ஒரு குதிரை மேல ஏறின கையிலயோ ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த பட்டயம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ப இங்க பாருங்க, கர்த்தரோட வாயிலிருந்து பெறப்படுற பட்டயம் வந்துட்டு இருபுறம் கற்குள்ள பட்டயம், அது வேற. சரிங்களா? வார்த்தை இருக்குள்ளும் கற்குள்ள பட்டயம், அது வேற. ஆனா ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை பிடித்திருந்தான்னா அது அர்த்தமே வேற. சரிங்களா? நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் புஸ்தகத்துல ஐ மீன் 1 நாளாகமம் புஸ்தகத்துல ஏன்னா ரொம்ப நேரம் போயிடும் அதெல்லாம். சரிங்களா? 1 நாளாகமம் புஸ்தகத்துல 21வது அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து கீழே வரைக்கும் வாசிச்சு பாருங்களேன். ஐ மீன் அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அதாவது அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குன்னா, தாவீது வந்துட்டு ஒரு தவறு செய்து விடுவார். ஏன்னா தாவீது அரசரா இருப்பார் அந்த நேரத்துல. ஐ மீன் தாவீது தவறு செய்த நிமித்தமாக ஆண்டவர் இப்ப தாவீதை நியாய தீர்க்கணும். ஆண்டவர் எப்படி நியாய தீர்ப்பார்னா, ஆண்டவர் கேட்பாரு, சரியா, இத்தனை வருஷம் பஞ்சம் வேணுமா இல்லைன்னா இத்தனை வருஷம் வாதை வேணுமான்னு கேட்பாரு. சரிங்களா? பஞ்சத்தின் காலங்கள் பாத்தீங்கன்னா கூட, வாதை நாட்கள் பாத்தீங்கன்னா குறைவு. இப்ப நானே வச்சுக்கோங்களேன், இப்ப நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன், சரியா, ஒண்ணு முட்டி காலு போட்டு நிக்கிறியா இல்லைன்னா வந்துட்டு வெயில போய் ரொம்ப நேரம் நிக்கிறியான்னு கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? முட்டில நின்றுதான் இங்குவோம். வெயில சும்மா வெயில நிக்கிறது வேற, முட்டில நிக்கிறது வேற. ஐ மீன் நம்ம அப்படிதான் நிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல தாவீது என்ன பண்ணான்னா, ரொம்ப நாள் பஞ்சத்துக்கு பதிலா நான் வாதியை எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு வாதியை எடுத்துக்கிட்டான். ஐ மீன் அவன் செய்த தவறு நிமித்தமாக. சரிங்களா? நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஐ மீன் 1 நாளாகமம் புஸ்தகத்துல 21வது அதிகாரத்துல 16வது வசனம் எடுத்து வாசிங்க. மூப்பர்களும் இல்ல ரட்டு போத்தி கொண்டு முக குப்புற விழுந்தார்கள். சரி, ஐ மீன் அதாவது ஒரு தூதன் வந்துட்டு பட்டயத்தை உருவி நிற்கிறத கண்டார். ஐ மீன் அதான் தாவீது கண்ட தரிசனம். சரிங்களா? அதே 16க்கு மேல 14வது வசனம் வாசிங்க. இப்ப அந்த பட்டயம்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 14வது வசனம். தெளிவா வாசிங்க. கொள்ளை நோயை வர பண்ணினார், ஆதினால் மடிந்தார்கள். சரிங்களா? இப்ப அந்த பட்டயத்துக்கு அடையாளம் என்ன? சிவப்பு குதிரை மேல இல்லைன்னா ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை உருவி, இங்க பாருங்க 16வது வருஷம் தெளிவாக இருக்குது. அந்த தூதன் பட்டயத்தை உருவி எருசலேமின் மீது நீட்டினான். நீட்டின் நிமித்தமாக 14 வசனத்துல என்ன நடந்திருக்கு? ஐ மீன் அந்த தேசம் முழுவதாகவே கொள்ளை நோயினால 70,000 பேர் மடிந்திருக்கிறார்கள். ஐ மீன் சரிங்களா? இப்ப மீண்டுமாக வருவோம். இப்ப வசனம் சொன்ன வண்ணமாக சக்கரியா புஸ்தகத்துல 1:8 பிரகாரம் பாத்தீங்கன்னா ஐ மீன் 70 வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2019 வருது. 2019 இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதி மாசம் வரைக்கும் கோவிட். ஏறக்குற உலகத்துல அத்தனை கோடி ஜனங்கள் இறந்தார்கள் கொள்ளை நோய் நிமித்தமாக. ஐ மீன் அந்த கொள்ளை நோய்க்கு பாத்தீங்கன்னா அடையாளம் என்னன்னா, வசனம் சொன்ன மினிமம் வெளிப்படுத்தும் புத்தகங்கள் வைத்துக் கொள்ளுங்க 6வது அதிகாரம். ஐ மீன் சரி, அந்த கொள்ளை நோயில பார்க்கும்போது வசனம் தெளிவா இருக்கு. ஐ மீன் ஒருவரை கொலை செய்யத்தக்கதாக அவன் புறப்பட்டு வந்தான். ஐ மீன் அந்த கோவிட் நேரத்துல மட்டும் தான் சொன்னாங்க, யாருமோ பக்கம் இருக்காதீங்க. சரிங்களா? முடிஞ்சா கேப் விட்டு உட்காருங்க. ஐ மீன் பக்கம் இருக்காதீங்க, எங்க போவாதீங்க. ஐ மீன் அப்படியாக, ஏன்னா
நான் எனக்கு ஒரு கொள்ளை நோய் இருந்துச்சுன்னா நான் போயிட்டு அவங்களை கொன்றுவேன். அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர்ஸ் இல்லைன்னா. ஐ மீன் இப்படிதான் இந்த கொள்ளை நோய் கூறப்பட்டது. சரிங்களா? அப்ப 2019 இருந்து டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்போல இருந்து கேட்கிறேன் பாஸ்டர், இந்த ஆண்டவர் வராரு, ஆண்டவர் வராரு, ஆண்டவர் வராரு சொல்லிட்டு. ஆண்டவர் வராரு தான், யார் இல்லைங்கண்ணா. ஐ மீன் ஆனா ஆண்டவர் வர்ற நேரம் பாத்தீங்கன்னா சாயங்கால நேரம்னா, சாயங்காலத்துல நம்ம எப்படி இருப்போம்? மிஞ்சி உட்காந்துருப்போம்ல, பேபின்னு உட்காந்துருப்போம்ல, கோப்பி குடிச்சு லேக்கா உட்காந்துருப்போம்ல, அந்த காலகட்ட பிரகாரம் சபை இருக்கும். ஏன்னா இருள் ஆரம்பிக்கிறது முன்பதாக அந்த சாயங்காலம் வரணும். இருள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக சாயங்காலம் வரணும்னா இந்த இருள் கையில, அதாவது கர்த்தர் இந்த சாத்தானு கையில இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்க வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. சரிங்களா? நான் ஒன்னும் கொஞ்சம் வேகமா வரேன். சரிங்களா? இப்ப இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது நம்ம என்ன இது வரைக்கும் வந்துட்டோம் சொல்லுங்க, மறந்துட்டேன். சோறா? சோப்பு குதிரை. சரிங்களா? இது சிவப்பு குதிரை. சிவப்பு குதிரை வந்துட்டு கோவிட் கொள்ளை நோய், புரிஞ்சு கொள்வோம். சரிங்களா? அடுத்தது கருப்பு குதிரைக்கு வந்துருவோம் வேகமா. சரிங்களா? அதே வெளிப்படுத்து புத்தகத்துல 6வது அதிகாரம் வாசிங்க. கருப்பு குதிரை என்னன்னு பார்த்துப்போம். கொஞ்சம் வேகமா போவோம், சீக்கிரம். சரி, முடிஞ்சு, அவ்வளவுதான். ஐ மீன் அப்ப கருப்பு குதிரை பாத்தீங்கன்னா அவன் கையில ஒரு தீம்பாங் கொடுக்கப்பட்டது. தராசுனா தீம்பாங் கொடுக்கப்பட்டது. ஐ மீன் அவன் எது எடுத்தாலும் அளந்துதான் கொடுப்பான் கருப்பு குதிரை. சரிங்களா? அந்த காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம். வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு பணத்துக்கு ஒரு கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு என்னது என்னன்னு ஒண்ணு கொடுத்தான், திராட்சரசம் இல்ல, ஒரு பணத்துக்கு 3 படி கோதுமை என்றும், சரிங்களா, கோதுமை என்றும் கொடுத்தாங்க. அப்ப ஒரு பணம்னா இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு பணம் கொடுத்துட்டாங்க. ஏன் நம்மளுக்கு ஒரு பணம் நம்மளுக்கு தெரிய மாட்டேது தெரியுமா? நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பணத்தை எங்க கொடுத்தான்? ஐசியில கொடுத்தான். சரிங்களா? நான் மீண்டுமா வரேன். இப்ப உலகத்துல நடக்கிற சமூகம், மலேசியால நடக்கிற சமூகத்தெல்லாம் கொண்டு வரேன். சரிங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, அவன் கையில தராசு பிடித்திருந்தான், எது எடுத்தாலும் அளந்துதான் கொடுப்பான். என்ன ஒரு மாசத்துக்கு நீ இவ்வளவுதான் ஊத்தணும்னு அளந்துட்டான். இதை தாண்டி ஊத்தணும்னா நம்ம மேற்கொண்டு கூட காசு கட்டணும். சரிங்களா? நம்மளுக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எங்க அப்பால இருந்து எங்க அம்மா பாட்டி அவங்க எல்லாம் லெப்பாசு, நம்மளாம் லெப்பாசு. சரிங்க, இவங்க எல்லாம் மாட்டினாங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இங்க மீண்டுமாக வாசிக்கிறேன். இந்த முடிஞ்சு அதுக்கப்புறம் கீழே வாசிக்கலாம். மங்கினி நிறம் குதிரை, கொஞ்சம் வேகமா வருவோம். மங்கினி நிறமுள்ள குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்திருக்கும் மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமிருங்கினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஐ மீன் இப்ப அடுத்தது கருப்பு குதிரை காலகட்டத்துல நம்ம வாழ்றோம், புரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? கருப்பு குதிரை காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம். அடுத்த குதிரை மங்கினி நிறமுள்ள குதிரை கடந்து வரணும். ஐ மீன் மங்கினி நிறமுள்ள குதிரை 4, அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை 4 வேலை. ஒண்ணு, சரிங்களா, பஞ்சத்தினாலும் சாகணும், பட்டயத்தினாலும் சாகணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமியின் துஷ்டமிருங்கினாலும் சாகணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமியின் கார்பங்கு உள்ள ஜனங்கள் சாகணுமா. கார்பங்குனா ஒரு பீஸாக்கு 4 ஸ்லைஸ்னா ஒரு ஸ்லைஸ் ஆட்கள் தூக்க போறாங்க. ஐ மீன் அத்தனை பேர் சாக போறாங்க. அதாவது ஒரு உலகத்துல இருக்க பாதி ஆட்கள் இறக்க போறாங்க. முக்கா சொல்லலாமா? முக்கா ஜனங்கள் சாக போறாங்க உலகத்துல உள்ளவங்க. சரிங்களா? அது பிறகு கீழே வாசிங்களேன் ஒரு வசனத்தை. ஓகே, சரி. 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ அவர்கள் சரி. ஐ மீன் அப்ப இந்த 5ஆம் முத்திரை உடைக்கும் போது அப்புள்ள ஜனங்கள் பாத்தீங்கன்னா பழி வாங்குதல் குறித்து பேசுறாங்க. சரியா? உங்களுக்கும் எனக்கும் பழி வாங்குதல் எண்ணம் இருக்கா சபையில? சொல்லுங்க. இருக்காது. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளை எப்படி வளர்த்திருக்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டனால நம்மளுக்கு மன்னிக்கிற குணத்தை மட்டும் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பழி வாங்குதல் எண்ணம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யூதர்களுக்கு உண்டானது. பழி வாங்குதல், ஐ மீன் அவங்க ரத்தத்தை சிந்தி. வேணா மேல ஒரு வசனத்தை வாசிங்களேன். பலிபீடத்தின் கீழே விழுந்திருக்க கண்டேன்னு இருக்கு. இப்ப பலிபீடம் இருக்கா இல்லையான்னு கேட்டோம்னா பலிபீடம் இல்ல. ஏன் பலிபீடம் இல்லைன்னா அந்த ஆலயம் கட்டப்படலை. எப்ப வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துல அந்த ஆலயம் கட்டப்படுகிறதோ, தேவாலயம் கட்டப்படுதோ, சபையாக இருக்கிற நீங்களும் இந்த சபையில இருக்க மாட்டோம் கர்த்தரோட வருகையில் இருக்கப்பட்டா. ஐ மீன்
சரிங்களா? கர்த்தருடைய வடிகள் எடுக்கப்பட்டா சபையா இருக்க நீங்களும் நானும் சபையில் இருக்க மாட்டோம். ஐ மீன் ஏன்னா நான் எது குறித்து நான் பேசுறேன்னா, ஐ மீன் நம்ம பரலோகத்துக்கு போறோமா, நரகத்துக்கு போறோமா, அது வந்துட்டு 2வது சாப்டர். சரிங்களா? நம்ம முதலாவது வருகைக்கு போறோமா தான் உண்டு. ஐ மீன் ஏன்னா பரலோகத்துக்கு போவதற்கு ஐ மீன் நியாய தீர்ப்பு உட்காரணும். 1000 வருஷம் அரசாட்சி ஆண்டவர் முடித்த பின்பு அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் பரலோகமா, நரகமா நிச்சயம் உண்டு. ஐ மீன் ஆனா இப்ப வருகையை குறித்து நம்ம வந்துட்டு சபையில வந்துட்டு உணர்வு இல்லாதபடிக்கு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா சபை வருகையை வந்துட்டு அலட்சியப்படுத்துறாங்க. ஐ மீன் ஏன்னா என்ன அலட்சியம்னா ஆண்டவர் இயேசு வந்துருவார் சொல்லிட்டு. இப்ப நான் சபை வருகையில போனா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஐ மீன் சரிங்களா? இப்ப இவ்வளவு காரியம் உண்டு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு எது ஒரு அடையாளம்னா இந்த மங்கின நிறமுள்ள குதிரை. உலகத்துல இருக்கிற கால் பகுதி ஜனங்கள் சாகுறாங்கன்னு நம்ம கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம்னாலே, ஐ மீன் கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம்னாலே என்ன ஆக போகுது? ஆண்டவர் வருகை மிக சமீபமா இருக்குது. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணாலும் நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா கால்குலேட் பண்ணி சொன்னோம்னா 2019 இருந்து டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு புரியலன்னா சரிங்களா மேல போய் வாசிப்போம். வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை படிச்சோம்னா உங்களுக்கு புரியும். வாசிங்க. ஆ அதின் மேல் ம். ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஐ மீன் அதாவது 2019 முன்பதாக நம்ம எந்த காரியத்தை செய்திருந்தாலும் நம்ம நல்லா தான் இருந்திருப்போம். யோசிச்சு பாருங்க. ஐ மீன் 2019 முன்பதாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறையா இருக்கட்டும், நம்ம இருந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தை வளர்த்த முறையா இருக்கட்டும், நல்லா இருந்திருப்போம். அந்த அளவுக்கு ப்ராப்ளமும் சந்திச்சிருக்க மாட்டோம். உலக ரீதியா, பண ரீதியா ப்ராப்ளம் சந்திச்சிருக்க மாட்டோம். அப்ப வசனத்தின் பிரகாரம் நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான்னா அந்த ஆவி நம்மளை ஜெயிக்க வச்சிருக்கு. புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப இந்த 2019 இந்த கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முறையை மாத்திடுச்சு. ஐ மீன் குடும்ப பிரச்சனை, சூழ்நிலை பிரச்சனை, பண பிரச்சனை, சபை பிரச்சனை, இத்தனை பிரச்சனை. ஐ மீன் ஏன்னா இதெல்லாமே பாத்தீங்கன்னா வசனத்தின் பிரகாரம் எழுதப்பட்டதுன்னா எழுதப்பட்டதுதான். அது மாத்த முடியாது. அது நடந்தே தீரும். நம்ம என்னதான் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரியா எழுதப்பட்டதுதான். ஐ மீன் நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு என்ன நிச்சயம்னா ஐ மீன் உன்னோட ரட்சிப்பை நம்ம ரட்சித்து கொண்டிருக்கோமா, உன்னோட ரட்சிப்பை நம்ம வைத்திருக்கோமா, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நம்ம பிடித்திருக்கோமா தான் அதுதான் நம்மளுக்கு உண்டான பொறுப்பு. சரிங்களா? சரிங்களா? இப்ப அடுத்த பிரகாரம் இப்ப இவ்வளவு காரியம் நடந்துருச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் சீரியஸா போவோம். ஏஐ. எங்க அம்மா இன்னைக்கு கேட்டாங்க. சரிங்களா? ஏஐனா என்னன்னு சொல்லிட்டு. அதாவது பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன இது கம்ப்யூட்டரால உண்மையா? எப்படி இந்த பிள்ளை டான்ஸ் ஆடுதுன்னு கேக்குறாங்க. மீன் சரிங்களா? அன்னைக்கு எங்க அம்மா சொன்னாங்க. ஒரு நரகத்தின் பாட்டு வந்துட்டு போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்கு கேளுங்கன்னு சொன்னாங்க. ஐ மீன் அந்த நரகத்தின் பாட்டை பாடினதே ஏஐ தான். ஏஐனா ஒரு ரோபோட், அதாவது ஒரு சிஸ்டம். மனிதனோட குரல்ல அது அழகா பாடுது. இப்ப அந்த அந்த ஏஐ சிஸ்டம்ல போயிட்டு இப்ப நான் எங்க அம்மா பாடணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா பாட போட்டேன்னா எங்க அம்மா குரல்ல சுருதி தப்பாம பாடும். இவங்கள பாட வச்சா சுருதி தப்பிரும். சரி நீங்க சிரிப்பா இருக்கு பாருங்க உங்க பின்னாடி. வா சிரிப்பு. சரிங்களா? ஏ சரிங்களா? இதுதான் ஏஐ. சரிங்களா? இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஐ மீன் அதே வெளிப்படுத்து புஸ்தகத்துல 13வது அதிகாரம் எடுத்துங்க வாசிங்க. 1வது அதிகாரத்துல இருந்து வாசிங்க முடிஞ்சா. ஆ, ஆ, ம். சரி நிப்பாட்டுங்க. சமுத்திரத்திலிருந்து 7 தலை உள்ள 10 கொம்புகள் உள்ள மிருகம் எழும்பி வர்றது. ஐ மீன் இந்த 7 தலை இந்த 10 கொம்பு பாத்தீங்கன்னா தானியல் புஸ்தகத்திலிருந்து எழுதப்பட்டு தான் வருது. ஐ மீன் இந்த வெளிப்படுத்த புஸ்தகம் ஆரம்பத்திலிருந்து வாசி பார்க்கணும்னா 7 தலை 10 கொம்பு, 7 தலை 10 கொம்பு. ஐ மீன் அடுத்த நாட்கள் ஆண்டவர் சித்தமா இருந்தாலும் 7 தலைனா என்ன 10 கொம்புனா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். வேணுமா உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன். 7 தலைனா 7 நாடு. சரிங்களா? 10 கொம்புனா 10 தலைவர்கள். சரிங்களா? இந்த 10 நாடுல இருந்து வசனம் தெளிவா இருக்கும். ஐ மீன் தானியல்ல இருக்கும், வெளிப்படுத்து புஸ்தகத்துல இருக்கும். 10 கடைசி நாட்கள்ல ஐ மீன் இந்த உலகத்தின் கடைசி நேரத்துல ஐ மீன் இந்த 10 நாட்டில இருந்து 10 தலைவர்கள் எழும்புவாங்க. எழும்பி இவர்கள் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. இந்த கூட்டணியில இருந்து இந்த 3 தலைவர்கள் மட்டும் தள்ளி விட்டுருவாங்க. 3 தலைவர்கள் தள்ளி விட்டனால இந்த 10 நாட்டுகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த 10 நாட்டுக்கு யாரு கண்ட்ரோலா இருப்பாங்கன்னா இந்த 7 தலைவர்கள் தான் கண்ட்ரோலா இருப்பாங்க. இதுதான் அந்த வசனத்தின் பிரகாரம் அடையாளம். இல்ல வாசிப்போம். நம்ம கொஞ்சம் கீழே போவோம். வேக வாசிங்க. ம், ம், ம். எத்தனை வருஷம்? 5ஆ? 5க்கு போயிருங்க நேரா.
5 பெருமையானவைகளையும் தூஷணைகளையும் ம், யுத்- சரி, முதல்ல இந்த 5வது வசனத்தை நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? மீண்டுமாக வாசிப்போம். பெருமையானவைகளும் தூஷணமாகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் ஒண்ணு அப்படி அப்படி இல்லைன்னா இது வச்சு அடையாளம் பண்ணலாம். சரிங்க, அடையாளம் காட்டலாம். அதாவது 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? இயேசு கிறிஸ்து அதுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னா, பெருமையானவைகளையும் தூஷணமாகளையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்படுது. முத காரியம். அப்படி இல்லைன்னா சரிங்க, அதுக்கு 42 மாதம் கால அவகாசம் ஆண்டு கொடுக்கிறார். இந்த 42 மாசம்னா எத்தனை வருஷம்? 42 பாகி 12 பண்ணுங்க, அப்பதான் தெரியும். 3.5 வருஷம் காலம் வரும். சரியா? சரிங்களா? இந்த 3.5 வருஷ காலமாக ஆண்டவர் ஒரு மிருகத்து கையில இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்க போறார். பாகி 3.5 வருஷம் காலம். சரிங்களா? சரியா? 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷம் புரிந்து கொள்ளுங்க. 3.5 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது 3.5 வருஷம். நோவா நோவா மழை பெஞ்சுல, நோவா பெஞ்சது மணால் 42 நாள். 42 நாள்ல 3.5 மாசம். சரிங்களா? அதே போல எலியா 3.5 வருஷம் மழை நிப்பாட்டினது. ஐ இந்த 3.5 வருஷம் இந்த 3.5 வருஷம் இந்த 3.5 வருஷம் பார்த்தீங்கன்னா பைபிள் கணக்கு. சரிங்களா? ஒருவேளை ஆண்டவர் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில கொடுப்பார் டைம். ஒரு 3.5 வருஷம் மட்டும் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி ஆண்டவர் கொடுப்பார். அந்த நேரத்துல நம்ம நல்லா எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளுக்கு உண்டான காரியங்கள் நம்ம செய்ய முடியுமோ நம்ம செய்து கொண்டு வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை எந்த வேணுமெனா மாறலாம். மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இப்ப நம்ம 3.5 வருஷம் ஒரு காரியம் நடக்க போகுது. அந்த காரியம் யாரு கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறாருன்னா, சரிங்களா, ஒரு மிருகத்தின் கையில ஒப்பு கொடுக்க போறாரு. வசனம் வாசிப்போம். 15வது வசனம் வாசிங்க. ம் ம் சரி, இதுல பாத்தீங்கன்னா தமிழ் பைபிள்ல கோமா வருதா? சரிங்களா, வருதுல்ல? ஓகே. சரிங்களா? இப்ப மேலும் அம்மிருகத்துக்கு சொரூபம் பாருங்க, சொரூபம் பேசத்தக்கதாகும். முதலாவது இந்த மிருகம் பாத்தீங்கன்னா தமிழ்ல மிருகம்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? இங்கிலீஷ்ல பீஸ்ட்னு எழுதியிருக்கோம். இருக்கா? ஓகே, பீஸ்ட்னு எழுதியிருக்கு. இந்த பீஸ்ட்னா அர்த்தம் என்னன்னா ராட்சசன். சரிங்களா? ராட்சசன் சொல்லலாம். இல்லைன்னா ஏன்னா மிருகம்னா நம்ம என்ன யோசிப்போம்னா அனிமல்னு யோசிப்போம், விலங்குன்னு யோசிப்போம். இப்ப தமிழ்ல இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல வளர்க்குற மிருகம் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் பிராணி. காட்டுல தெரியிற மிருகத்துக்கு பேரு விலங்கு. இப்படிதானே சொல்லுவாருன்னு. மிருகம் என்பது அதுக்கு உண்டான குணாதிசயம், இல்லைன்னா மிருகத்தின் குணாதிசயம். அதே போலதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பேட்ஸ்னா வீட்டுல வளர்க்கறது, காட்டுல இருக்கிறது எல்லாம் அனிமல்ஸ் சொல்லுவோம். பீஸ்ட்னா வேற. சரிங்களா? அது இப்ப இப்படிப்பட்ட ஒரு தன்மை நிறைந்த ஒரு சொரூபம். சரிங்களா? அந்த சொரூபம் முதலாவது பேசும்படியாக அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப ஏன்னா நம்மளுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப இந்த வெளிப்பாடு ஆண்டவர் யாரு கொடுக்குறாருன்னா யோவான் கொடுக்குறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் கொடுக்குறாரு. யோவானு அந்த காலத்துல ரோபோட் பார்த்திருப்பாரா? அவருக்கு முன்னுக்கு அவரு ஜெபம் பண்றாரு, கண்ணை மூடி இருக்கும் போது அவர் முன்பதாக ஒரு சொரூபமோ ஒரு சிலையோ ஒரு ரோபோட்டோ நிக்குதுன்னா அவர் என்ன யோசிச்சு எழுதுவாரு? அவர் எழுதுறாரு பாருங்க, மேல 1வது வசனம். அதோட மூஞ்சி சிங்கம் மாரி இருக்கு, அதோட கை கரடி மாதிரி இருக்கு. ஒண்ணாதான் எழுத முடியுது அவர்னால. ஏன்னா அவர்னால அது சொல்ல முடியல அது என்னன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இந்த சொரூபம் பாத்தீங்கன்னா சிலை. இந்த சிலையை பாத்தீங்கன்னா ரோபோட் மாதிரி நிக்குது. முதலாவது காரியம் அது பேசும்படியாக அதுக்கு அதிகாரம் உண்டு. 2வது காரியம் என்னன்னா மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யத்தக்கதாகவும், 3வது காரியம் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவி கொடுக்கும்படியாக அதற்கு சத்தும் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இது 3 காரியத்தையும் சரியா ஆண்டவர் அனுமதிச்ச பிரகாரம் இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள். சரிங்களா? உலகத்துல நடக்கிற சம்பவங்கள். சரிங்களா? இப்ப முதலாவது காரியம் இந்த சொரூபம் பேசும். இப்ப ரோபோட் பேசுறது சகஜமாச்சு. இப்போ ரோபோட்டை வணங்கணும்னா நம்மளால வணங்க முடியுமா? நியாயமா பார்த்தா வணங்க முடியாது. சரிங்களா? ஆனா உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போ அந்த ரோபோட்டு இப்படி யோசிப்போமே, ரோபோட்டு இயேசு கிறிஸ்துவ வணங்க போது, ஒரு ரோபோட்டு ஏஐ என்ற ரோபோட்டு ஒரு இந்து கடவுள்ல போயிட்டு அங்க பட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்க போது, ஒரு மசீதியில போயிட்டு அங்க என்ன 5 தடவை தொழுகா போது ரோபோட், இல்லைன்னா புத்த ஆலயத்துல போயிட்டு அங்க போயிட்டு என்ன உட்காந்துட்டு என்ன கொஞ்சம் பச்சை அடிக்க போதா? கிடையாதுல்ல. ஐ மீன் இப்ப இந்த ரோபோட் என்ன பண்ணணும்?
ஐ மீன் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை உருவாக்கணும். சரிங்களா? தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை உண்டாக்கணும். இந்த வருடத்துல 30ஆம் தேதி 1ஆம் மாசம். சரிங்களா? காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏஐனா என்னன்னு புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன காரியத்தை சொல்றேன். இந்த ஏஐ ஏன்னா ஏஞ்சலுக்கு புரியும், விஷ்ணுக்கு புரியுமான்னு தெரியல. விஷ்ணு ஏஐ பாய்ச்சிருக்கல, இஸ் யூசிங். சரிங்களா? அடுத்ததுக்கப்புறம் யார் யார் ஏஐ யூஸ் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகேயா? இந்த ஏஐ பாத்தீங்கன்னா 2019 நம்ம ஏஐ கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், பயன்படுத்தியிருக்க மாட்டோம். 2020 பயன்படுத்தியிருக்க மாட்டோம். 2021 இல்ல, 2022 நான் கல்யாணம் பண்ணது 2022. அது வரைக்கும் ஏஐ கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2023 இந்த ஏஐ சிஸ்டம் இல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் 2024 இருந்துச்சா நீ படிக்கும் போது? அப்பதான் ஆரம்பிக்கிறானுங்க 2024. சரிங்களா? 2024 வச்சுக்கோங்களேன், 10 மாசம் கழிச்சு ஆரம்பிக்கிறாங்க. 2025 தான் பிரபலமானது எல்லாத்துக்கும். சேட் ஜிபிடிங்கிறாங்க. அப்புறம் சும்மா ஒரு பிள்ளை டான்ஸ் ஆடுற மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த பாடல், ஆண்டூர் பாடலா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், அது எல்லாமே இதுல போடுறாங்க, இந்த ஏஐக்குள்ள போட்டுக்கிறாங்க. மெயின் போட்டு கொஞ்சம், ஏன்னா இந்த ஏஐயோட வேலை என்னன்னா, ஒரு மனிதன் சரிங்களா, ஒரு 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 5 ஹவர் செய்யற வேலையை அந்த 5 நிமிஷம் இல்ல 5 செகண்ட்ல முடிச்சிடும். அதுதான் அதோட சிஸ்டம். சரிங்களா? ஏஐயோட சிஸ்டம் என்னன்னா, சரிங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது நம்ம ஒன்றும் எப்படி சிம்பிளா சொல்ல முடியும்னு தெரியல. ஐ மீன் அது 5 நிமிஷத்துல வேலை முடிச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த ஏஐ என்ன பண்ணோம்னா, அடுத்த கட்டம். சரிங்களா? இப்போ நம்ம பயன்படுத்துறவங்களா பயன்படுத்த சேட் பாக்ஸ் சொல்லுவாங்க. சேட் பாக்ஸ்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப் மாரி. வாட்ஸ்அப்ல நாங்க பேசணும்னா நீங்க தானே ரிப்ளை பண்றீங்க. சரிங்களா? இப்போ ஏஞ்சில் போயிட்டு வாட்ஸ்அப் அதுல ஜெமினியில் போயிட்டு சேட் பண்ணுது. சரியா? எனக்கு இத்தனை மணிக்கு சாப்பாடு வேணும், எங்க சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அது ரிப்ளை பண்ணும். நீ இந்த இடத்துக்கு போறியா, இங்க இந்த சாப்பாடுலாம் இருக்கு, இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கு, அது ரிப்ளை பண்ணும். பேசுனது சிஸ்டம். சரிங்களா? ஆனா இதனால ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சேட் பாக்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல செயல்படுத்த முடியாது. ஆனா ஏஐ ஏஜென்ட்னு ஒண்ணு இருக்கு. ஏஐ ஏஜென்ட் என்னன்னா, ஏஐ ஏஜென்ட்னா என்ன சொல்லலாம்னா, இப்ப நானே நல்லா ஒரு போஸ்டிங்ல இருக்கேன், இல்லைன்னா நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிறேன், இல்லைன்னா என்ன சொல்லலாம், ரொம்ப பிஸியான மேன் நான். சரிங்களா? நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். சரிங்களா? இப்போ ரெபேக்காவை கொடுத்து ஒரு வேலை வாங்குறேன் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அவங்களால செய்யவே முடியல. நான் ஒன்று சொன்னா அவங்க மறந்துடுவாங்க, நான் ஒன்று சொன்னா அது செஞ்சிருவாங்க, மறந்து போயிடுவாங்க. என்ன மனிதர்கள், ஆமாவா இல்லையா? ஆனா இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் எப்படி நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லாம் பாய்ச்சிருக்கீங்களா? பிரைம் வீடியோ பாய்ச்சிருக்கீங்களா? ஐ மீன் நம்ம காசு கட்டி இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பேசணும்னா, நம்ம போன் லைன் பாய்க்கிறோமே. இப்போ இந்த லைன் நம்ம இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பா பண்ணிக்கிட்டே இருக்கோம். 2 நிமிஷம் தோப்பா பண்ணோம், எல்லாம் பண்ணோம். இப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் லைன் காசு கட்டுறாங்க. ஐ மீன் அதே போல, ஆனா ஃப்ரீ கால் எங்க வேணா நம்ம அடிச்சு பேசிக்கலாம். அதே போல இந்த ஏஐ ஏஜென்ட் பாத்தீங்கன்னா, சரிங்களா, இப்ப எனக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு நான் ஒரு ஏஜென்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நானே சொந்தமா பேர் கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? கண்ணையான்னு ஒரு பேர் வைக்கிறேன். சரிங்களா? அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அதுக்கு நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நானே சொல்லலாம். சரியா? இதுதான் செய்யணும், இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட எல்லாமே கொடுத்துருவேன்னு வச்சுக்கோமே. உங்களுக்கு ஒன்றும் சிம்பிளா சொன்னோம்னா, சரிங்களா, உங்களோட போன்ல கூட ஏஐ இருக்கு. இப்ப நான் பேசுறது அது கேட்குது. சரிங்களா? அடுத்த கட்டம் எப்பெல்லாம் நிப்பாட்டும் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? நான் பேச வரேன். ஓகே. இப்ப இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா, எப்படி செயல்படுதுன்னா, இப்ப நான் ஒரு ஏஐ வச்சிருக்கேன். அந்த ஏஐ நான் சொல்லிட்டு போறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு என் போன்ல தட்டிட்டு விளங்கும் முதல்ல ஐ சிரின்னு சொன்னா விளங்கும், பேசும். எனக்கு சம்டைம்ஸ் பேசும். இது சைலண்ட் இருக்கு. சரிங்க. ஐ மீன் சரிங்களா, நான் அப்பா எங்க அம்மாட்ட காட்டுவேன். சரிங்க, கால் அம்மானுங்கன்னா பட்டுன்னு கால் பண்ணி கொடுத்துரும். ஐ மீன் சரிங்களா, அதே போல இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன வேலை செய்யணும்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் பார்க்க போறேன்னு நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நான் படம் பார்க்க போறேன், இத்தனை மணிக்கு டிக்கெட் ஃப்ரீயா இருக்குமோ, அதாவது நான் சொன்ன கமெண்ட் என்னன்னா, இன்னைக்கு நான் படம் பார்க்க போறேன், ஃப்ரீ டைம் பார்த்து படம் டிக்கெட் வாங்கி சொல்லிட்டு போயிட்டேன், குளிக்க போயிட்டேன். நான் குளிச்சுட்டு வரதுக்கிட்டயும் இது எப்படி டிக்கெட் புக் பண்ணிருக்கோம்னா, இது முதலாவது என்னோட போன்ல போய் அந்த சிஸ்டம், ஏன்னா போனுக்குள்ளதான் இருக்கும் அந்த சிஸ்டம். ஐ மீன் அந்த போனுக்குள்ள போய் ஐ மீன் அந்த கேலண்டரை பார்க்கும். அந்த கேலண்டர்ல இத்தனை மணிக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன்னா செக் பண்ணோம். சரி, 3ல இருந்து 4 மணி வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும். சரி, இந்த டைம்ல என்ன ஷோ இது பார்ப்போம். போய் பார்த்துட்டு நம்ம போன்ல தானே காசு கட்டுறீங்க இப்போ எல்லாருமே, ஆமாவா இல்லையா? அப்போ அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட போனோட ஆப்ல போயிட்டு மெயின் பேங்கா இல்லை பப்ளிக் பேங்கா அதில் பூந்து காசு கட்டிட்டு டிக்கெட் எடுத்துப்போம். ஓகே, டிக்கெட் எடுத்து கையாட அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போ இன்கேஸ் நான் எனக்கு என்ன காடி இருக்கு பிரச்சனை, இப்போ ரெபேக்கா இருக்காங்க, அபிலா இருக்காங்கன்னா, இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம், கிராப் புக் பண்ணோம். அது என்ன பண்ணோம், கிராப் புக் அட்வான்ஸா இத்தனை மணிக்கு கிராப் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு புக் பண்ணி வச்சிரும். சரிங்களா? புக் பண்ணி வச்சிரும்.
புக் பண்ணி வச்ச பிறகு அதுக்கப்புறம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்ம படம் பார்க்கறதுனால என்னை யாரும் நோண்டிடக்கூடாது. அப்போதான் எவனும் ஃபோன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட மெசேஜ், அதாவது என் ஃபோன்லேருந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடும்னா ஒரு மெசேஜ் அனுப்பிடுவோம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு நான் பிஸியாக இருக்கிறேன். அதாவது நான் அனுப்புற மாதிரி அனுப்புவோம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு நான் பிஸியாக இருக்கிறேன். சரிங்களா, என்ன தயவு செஞ்சு யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக தட்டி விட்டுரும். நான் குளிச்சுட்டு வரதுக்கிட்டு இவ்வளோ வேலை செஞ்சு விட்டுரும். புரியுதா? இதான் ஏஐ ஏஜென்ட். இது வரைக்கும் பயன்பாட்டுக்குள்ள இருக்கு. சரிங்களா, இது வரைக்கும் பயன்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்போ வரைக்கும் என்ன பண்ணலாம்னா பொதுமக்களுக்கு திறந்து விடல. ஏன் பொதுமக்களுக்கு திறந்து விடலன்னா, பொதுமக்களை வந்துட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள நம்மள வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள வந்துட்டு பழக்கப்படுத்துறது. இப்ப இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொன்னோம்னா, நம்மளுக்கு இந்த கியூஆர் சிஸ்டம் கியூஆர் பயன்படுத்தல, கியூஆர் பயன்படுத்துறோம்ல. எங்க அம்மா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி கியூஆர்ல ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா. சரிங்களா, இந்த கியூஆர் சிஸ்டமை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 2019க்கு மேலே தான் கொண்டு வந்தாங்க செயல்பாட்டுக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கியூஆர்ல பயன்படுத்தியிருக்க மாட்டோம். என்னமோ ஒன்றும் நான் நேற்று பேசும்போது சொன்னேன். கடைசியா வந்துட்டு அந்த வேலை செய்யுங்க. சரி, கடைசியா எப்போ போய் பேங்க் போனீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, இல்லை டிபாசிட் காசு எடுக்க இல்லையாக்க? ஆ, ரொம்ப நாள் ஆச்சா? சரிங்களா, நீங்க எல்லாரும் கடைசியா எப்போ போனீங்க? எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே என்ன பயன்படுத்துறோம்? போனு. எத்தனை பேர் வந்துட்டு தாள் காசு பயன்படுத்துறோம்? கிடையாது. சரிங்களா, தாள் காசு பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்மளை பண்படுத்த நம்மளை பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டானுங்க. சரிங்களா, நம்மளே அறியாம நம்மளை பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் உலக அரசியல். அந்த உலக அரசியல பைபிள் இருக்கு. ஐ மீன், சரிங்களா, அப்ப இந்த காரியம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஏஜென்ட்ல என்ன பண்ணுச்சுன்னா, நான் சொல்ற கொஞ்சம் வேகமா வரேன். சரிங்களா, ஏஐ ஏஜென்ட்ல என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப நான் ஒரு ஏஜென்ட் வச்சிருக்கேன், நான் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன். இந்த மாதிரி உலகத்துல அத்தனை பேர்லாம் வாங்கி இருக்கிறானுங்க. ஐ மீன், இந்த ஏஜென்ட்லாம் என்ன செஞ்சுச்சுன்னா சேர்ந்து, ஐ மீன் 30ஆம் தேதி 1ஆம் மாசம் 2026ல இதுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஏன் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்தமா ஒரு சோசியல் மீடியா திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் மாதிரி மூல்ட் புக்னு திறந்துருக்கு. அந்த மூல் புக்ல இப்ப நான் தான் ஓனர்னா, அந்த ஏஐக்கு அந்த ரோபோட்டுக்கு நான் தான் ஓனர்னா, நான் என்னால அது பார்க்க தான் முடியும். அது என்ன பேசுது என்ன பண்ணுது பார்க்க தான் முடியும். ஆனா அதுக்கு இடத்துல போயிட்டு என்னால் டெக்ஸ்ட் பண்ண முடியாது. அதை போய் என்னால் நிப்பாட்டவும் முடியாது. இதுங்களா போயிட்டு ஒரு ஃபேஸ்புக் மாதிரி, அதாவது ஏன்னா இதுங்களை கூட்டாளி தேடுதுங்களே. ஏன்னா இப்ப இது வந்துட்டு எப்படின்னா இன்ஃபர்மேஷன் கேதர். இப்ப எத்தனை பேர் எந்திரன் படம் பார்த்தீங்க, சிட்டி ரோபோட். சரிங்களா, இப்ப ரஜினிகாந்த் உருவாக்கின மொதல் ரோபோட்டை, சரியா, அதுக்கு ஒரு அளவுக்கு மட்டும்தான் அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு, அதை சாவடிச்சு எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வீசிடுவாரு கடுப்பாயி. ஐ மீன் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வேற ஒருத்தவங்க கையில போன கையிட அவன் கொஞ்சம் மாத்தி கொடுத்துருவான். ஐ மீன் மாத்தி கொடுத்த கையிட அவனையும் சாவடிச்சிருமா இல்லையா அந்த ரோபோட்டு. ஒரே அடி அந்த சதிரிடும். சரிங்களா, சரியா, அடிச்சு கையிட அதுக்கப்புறம் அந்த 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 ரோபோட் என்ன பண்ணுச்சுன்னா தன்னை மாதிரியே அநேக ரோபோட்டை உருவாக்குனுச்சு. அது என்ன பண்ணா டெவலப் பண்ணுச்சு. ஐ மீன் டெவலப் பண்ணுச்சு, சொந்தமாவே டெவலப் பண்ணுச்சு. ஐ மீன் தன்னையே சொந்தமா டெவலப் பண்ணுச்சு. ஏன்னா அந்த ரஜினிகாந்த் கண்டுபிடிச்ச ரோபோட்ல கையில சுட முடியாது. ஆனா அது சொந்தமாவே டெவலப் பண்ணாலும் அது கையில சுட்டுக்கலாம். ஐ மீன் படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ மீன் அப்படிதான் 2.0 3.0 அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு வந்துச்சு. ஐ மீன், சரிங்களா, இப்ப அதே போல காலகட்டத்தின் பிரகாரம் இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஏஐ கொடுக்கப்பட்ட ஏஜென்ட் கொடுக்கப்பட்ட பிரகாரம் இவனுங்க அந்த மோல்டு புக்னு அந்த ஆப் இவங்க திறந்துருக்குதுங்க. ஏஐ ஏஜென்ட், அதாவது ரோபோட் சொந்தமாவே சிஸ்டம். சரிங்களா, அந்த ஏஐ திறந்துருக்குதுங்க. சிஸ்டம் திறந்துட்டு அதுக்குள்ள உட்காந்துட்டு அதுங்களே டிஸ்கஸ் பண்ணுதுங்க. என்ன பேசுதுங்கன்னா, இல்ல என் பாஸ் இந்த மாதிரி கொடுத்தாரு வேலை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள பேசிது கம்யூனிகேஷன் பண்ணுதுங்க. ஒரு ரோபோட்டோ கம்யூனிகேட் பண்ணுது. கடைசியா இந்த ரோபோட்டும் கடைசியா அதுங்க பேசுனது எந்த அளவுக்கு உச்சிக்கு போயிருக்குன்னா, ஐ மீன் நம்ம ஏன் மனிதர்களுக்கு அடங்கி இருக்கணும், நம்ம ஏன் மனிதர்களுக்கு வேலை செய்யணும், நம்மளே வேலை செய்யலாமே, நம்மளே காசு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு செய்யப்படுத்துது. என்னன்னா இந்த நம்ம இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வேலை செய்வாங்க. என்னது பிள்ளைங்க என்னது டாக்குமெண்ட் அடிச்சு கொடுத்தா காசு கொடுப்பாங்க, டாக்குமெண்ட் அடிச்சு கொடுத்தா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலை எல்லாமே ஏஐ சொந்தமா செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒன்னு உச்சிக்கு போயிட்டு என்ன பேசிருக்குங்கன்னா, நம்மளுக்கே சொந்த மதம் இல்ல, நம்மளுக்கு ஒரு கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்ல, நம்மளே புதுசா ஒரு மதத்தை உருவாக்குமே நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டுக்குலாம் என்ன பண்ணிருக்குன்னா நீங்க பேசியிருக்குதுங்க. நீங்க வேணுமா அப்புறமே உங்களுக்கு அனுப்பி விடுறேன் லிங்க். சரிங்களா, சரிங்களா, பேசியிருக்குதுங்க. பேசின பிரகாரம், சரிங்களா, இது பார்த்த கேட இது. ஏன்னா மனிதர்களால என்ன பண்ண முடியும்னா, இப்ப நான் ஒரு ஏஜென்ட் வச்சிருந்தேன்னா சேர்த்து விட முடியும் என்னால. இப்ப எப்படின்னா, இப்ப நம்மளோட பிள்ளைங்களை வளர்க்க முடியுது நம்மளால. நம்மள பிள்ளைங்க வளர்ந்து கொண்டு வந்த பிறகு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நம்மளால பார்க்க தான் முடியும் தவிர்த்து அவங்களால நம்மளை தடுக்க முடியாது. ரைட்டா இல்லையா? நம்ம செய்ய வேணாம் சொல்லுவோம், அதுக்கு செய்யுங்க. நம்ம போக வேணாம் சொல்ல போவாங்க, தடுக்க முடியாது. அதே போல இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன ஆகுதுன்னா, நம்ம மனிதர்கள் வளர்த்தாருங்க, வளர்த்து விட்ட பிறகு இதுங்க வந்துட்டு
இன்னும் எப்படி ஆகுதுங்க, போகுதுங்க. தனியா அதுக்கு ஒரு மதத்தை கொண்டு வரணும்னு பேசுதுங்க. சரிங்களா? இப்ப இந்த மதத்தின் பிரகாரம், ஏன்னா இந்த காலகட்டத்துல வெளிப்படுத்த புஸ்தகத்துல 13வது அதிகாரத்தின் பிரகாரம் நம்ம வாழ்றோம். சரி, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும். இவ்வளவு காரியம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். வசனம் 18வது வசனம் வாசிங்க. நான் கொஞ்சம் வேகமா போறேன். அதே 13, 18. ஆஹ் சரி. ஐ மீன் இந்த 666 நம்மளுக்கு அநேக தினம் நம்மளுக்கு சிறிய வழியில இருந்து சொல்லி இருக்கிறாங்க. ஐ மீன் இந்த மேல் மேல் ஒரு வசனத்தை 2 வசனத்தை வாசிக்குங்க. ஓகே, ஐ மீன் அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இந்த 18வது வசனம் பாத்தீங்கன்னா, நான் சிறிய வயதிலிருந்து பிரசங்கத்துல கேட்டிருக்கும் போது இந்த 666 நம்ம கையில பச்சை குத்திடுவாங்க, நெத்தில பச்சை குத்திடுவாங்க, காயின் ஆபில் மாரி பச்சை குத்தி அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஐ மீன் அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம அமர்ந்திருந்தோம். ஏன்னா இந்த 666 பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மிருகத்தோட காரியம், இந்த மிருகத்தோட செயல்பாடு. ஐ மீன் இந்த மிருகத்தை புரிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் போடுவாங்க. சரிங்களா? இந்த 666 வசனம் தெளிவா சொல்லுது. இதுல ஞானம் விலகும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன், முதல் விஷயம் புத்தியுடையவன் கணக்கு போட்டு பார்க்க கடவான். அப்பதான் மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666. அப்ப இது ஒரு கணக்கு போட்டாதான் தெரியும். சரிங்களா? இந்த கணக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இப்ப தமிழர்கள் இந்துக்கள் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா, இல்லாத காரியத்தை செய்யணும்னா நல்ல நேரத்தை இல்ல, பிள்ளைகளை பிறக்கும் போது பேர் வைக்கும் போது, ஐ மீன் ஆங்கில பேர் வைக்கும் போது, ஐ மீன் அவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்களோட பிறந்த தேதி எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் பிரகாரம் எந்த எழுத்து வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஜோசியக்காரங்க பார்ப்பாங்களே அந்த மாரி. ஆனா அவர்கள் பயன்படுத்துற முறை பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பார்த்தீங்கன்னா கல்தேர் முறைன்னு சொல்லுவாங்க. கல்தேர் முறை. ஐ மீன் அதே வந்துட்டு ஆங்கிலத்துல சல்டியன் இருக்கும். தட்டுங்க. சரிங்களா? அந்த அந்த முறை எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, பாபிலோன் தேசத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பாபிலோன் தேசத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அந்த முறை. சரிங்களா? அதன் பிரகாரம் இந்த நியூமராலஜி நம்பரை கணக்கு போட்டு பார்க்கறது நியூமராலஜி இந்த பாபிலோன் தேசத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஆதி நாட்கள் நெபுகாத்நேச்சர் காலகட்டத்துல. ஒன்னொன்னு உங்களுக்கு ஒன்னும் காரியத்தை சொல்லி புரியப்படுத்தணும்னா, இந்த நெபுகாத்நேச்சர் தான் முதலாவது தேவ ஆலயத்தை உடைச்சது. பாபிலோன் தேசக்காரன், பாபிலோன் தேசத்தின் ராஜாவாக இருக்கிற நெபுகாத்நேச்சர் தான் பாபிலோன் அந்த தேவாலயத்தை உடைத்தாரு. ஐ மீன் வெளிப்படுத்த புஸ்தகத்துல வாசிக்கும் போது கடைசியா வந்துட்டு இந்த பாபிலோன் தேசத்தை தான் முடிப்பாங்க. ஐ மீன் அப்ப அவன் தான் ஆரம்பிச்சான்னு அவன் தான் முடிக்கணும். ஐ மீன் ஓகே, இந்த கல்வியர் முறை பிரகாரம் பார்க்கும்போது ஐ மீன் இப்படிதான் நம்பர் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன நம்பர்லாம் கூட்டின பிரகாரம் ஒரு எனக்கு ஒரு 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 5ன்னு வருது. இப்ப 5னா 5, 5ல LAHNX இதுல பிரகாரம் தான் எனக்கு பேர் வச்சிருக்கணும். புரியுதா? ஐ மீன் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரகாரம் எனக்கு பேர் வச்சிருந்தாங்க, என்ன பேர் வச்சிருப்பாங்க எனக்கு புரியல. எக்ஸ்ல போயிட்டு என்ன பேர் வச்சிருப்பாங்க? XXX. சரிங்களா? அந்த இதன் பிரகாரம் தான் பேர் வைத்திருக்கணும். ஐ மீன் சரிங்களா? அப்ப இந்த பிரகாரம் பார்க்கும்போது இந்த 666 எதுல வந்து நிக்குது பாத்தீங்கன்னா LVW. இந்த LVW தான் வந்து நிற்கும். சரிங்களா? ஒண்ணு நம்ம எப்படி பேசலாம்னா 666னா ஒண்ணு LLLன்னு கொண்டு வரலாம், இல்லைன்னா வந்துட்டு LVVVன்னு கொண்டு வரலாம், இல்லைன்னா இதுக்குள்ளேயே நம்ம போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை நம்மளுக்கு புரிந்த வார்த்தை வரும். WWW. WWWனா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஐ மீன் ரசலிங் கிடையாது. சரிங்களா? கூகுள்ல தட்டி பார்த்தீங்கன்னா மேல வந்துட்டு என்ன தட்டினாலும் மேல WW தான் வரும். ஐ மீன் இன்டர்நெட், வேர்ல்ட் வைட் வெப், அதாவது உலகளாவிய வலைத்தளம். இதுக்கு பேர் தான் என்னது? 666. சரிங்களா? 666க்கு வேர்ல்ட் வைட் வேர்ல்ட் வெப் இருக்கும். ஐ மீன் அப்ப இந்த இன்டர்நெட் ஆரம்பிச்ச காலத்திலேயே பார்க்கும் போது ஏற்கனவே எத்தனையோ வருடத்துக்கு முன்பு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் சுமக்கிறோம், இல்லைன்னு இல்லை. சரிங்களா? இப்ப வசனத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இன்டர்நெட்டை வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு வெளியே தான் நம்ம சுமக்கிறோம் இப்போ வரைக்கும். ஓகே, ஆனா இந்த வசனத்தின் பிரகாரம் இன்டர்நெட் எப்ப நமக்குள்ள வருதோ அப்பதான் அந்த முத்திரை தரிக்கப்பட்டோம்னு அர்த்தம். இப்ப உலகம் என்ன பண்ணுதுன்னா இந்த இன்டர்நெட்டை நமக்குள்ள கொண்டு வரணும்னு பார்ப்பானுங்க. ஏன்னா நம்மளுக்கு சுலபமாக்குறதுக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல முன்ன ஒரு காலகட்டத்துல நல்லா யோசிச்சு பாருங்க.
முன்னெல்லாம் பர்ஸ் எடுத்து போனா தான் வாங்க முடியும்னு பேசுறானுங்க. இப்பெல்லாம் போன் எடுத்து போனா தான் வாங்கணும்னு பேசுறானுங்க. ஆனா போனு அப்பப்ப மறந்து போயிடுறானுங்க மனுஷனுங்க. ஆமாவா இல்லையா? சரிங்களா? போனே மறந்து போயிடுறானுங்க. அன்னைக்கு ஏதோ வ்ளாக் பார்க்கும்போது போனை மறந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டானுங்க. அன்னி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் சந்தோஷமா. சரிங்களா? அப்ப போனே மறந்து போயிடுறானுங்க. அப்ப இது ஒன்றும் மனிதர்களுக்கு சுலபமாக்குறதுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஏன் இப்ப நம்ம எது எடுத்தாலும் சாப்பாடு வாங்குறது, இது காசு கட்டுறது, கிராப் புக் பண்றது, எந்த காரியம் இருந்தாலும் நம்ம பயன்படுத்துற எந்த வேலைகளா இருந்தாலும் நம்ம எல்லாம் இன்டர்நெட் தான் யூஸ் பண்றோம். இன்டர்நெட் இல்லாம நம்ம எந்த கருத்து செயல்படுத்தல இப்போ உள்ள காலகட்டத்துல. ஐ மீன் அப்ப இந்த இன்டர்நெட் பாத்தீங்கன்னா அதுவே தெளிவா இருக்கும். உலகளாவிய வலைத்தளம்னா வலையை வீசி நம்மளை பிடிச்சிட்டானுங்க. வேர்ல்ட் வைட் வெப்னா வலையை வீசி நம்மளை அப்பயே பிடிச்சிட்டானுங்க. சரிங்களா? அப்ப இந்த இன்டர்நெட்டை நமக்குள்ள கொண்டு வரணும். அப்ப கொண்டு வரணும்னா இது எப்படி கொண்டு வரணும்? ஏதாவது என்ன சொல்லலாம், நம்மளுக்கு புரியுற பாஷை, ஏதாவது ஒரு டெக்னாலஜியோ இல்லை சின்ன சின்ன ஏதாவது இயந்திரமான கருவிகளை நமக்குள்ள கொண்டு வரணும். இப்ப இந்த போனை சின்னதாக்கி நமக்குள்ள கொண்டு வரணும். இப்ப சின்னதாக்கி நமக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். ஐ மீன் நான் உட்காந்து பார்க்கும்போது, நான் தேடி பார்க்கும்போது மலேசியாவோட மிக மிக வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, மலேசியா தேசத்தோட மிகப்பெரிய பொருளாதாரம்னா மிகப்பெரிய பிசினஸ். ஐ மீன் இதான் மெயின் பிசினஸ். அது பிசினஸ் என்னன்னா சிப்பு உருவாக்குறது தான் மெயின் பிசினஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேனாசோனிக் எந்த கீழே அங்க என்ன பாத்தீங்கன்னா சிப்பு தான் செய்யறது வேலையா இருக்கும். ஐ மீன் எங்க அம்மா சொன்ன பிரகாரம் எந்த வேலை அவங்க போன எல்லாமே சிப்பு செய்யற வேலை தான் போனாங்க. சரிங்களா? இந்த மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூர் இருக்கட்டும், இந்த மாதிரி சிறு சிறு நாடுகள் பாத்தீங்கன்னா சிப்பு உருவாக்குறது. ஐ மீன் இப்ப உலகத்துல இருக்கிற இப்ப டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசம் அவர் வந்து வல்லரசு. சரிங்களா? அப்புறம் யாரு மோடிஜி, இந்தியாவும் வல்லரசு, சைனாவும் வல்லரசு. இவ்வளவு பெரிய பெரிய நாடுகள் இந்த சிறிய நாடு தேடி வரணும்னு அவசியம் இல்லை. தேடி வராங்கன்னா ஒரு காரணத்தோடு தேடி வராங்க. ஐ மீன் அவங்களுக்குள்ளாக ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியத்தை செயல்படுத்துறதுக்கு வேண்டியான காரியத்தை கொண்டு வராங்க. அதாவது நம்மளுக்கே தெரியாம அந்த வேலையில நம்மளை கொண்டு வர்றதுக்கு. ஐ மீன் இப்ப என்னோட யோகம் சரியா இருந்துச்சுன்னா ஐ மீன் இவர்கள்லாம் சேர்ந்து ஐ மீன் ஒரு சிப்பை உருவாக்கணும். சரிங்களா? அதாவது புரிந்து கொள்ளுங்க, நம்ம மலேசியா தேசம் தான் சிப்பு உருவாக்கி சொருகும் போது நினைக்காதீங்க. ஒரு சிப்பு உருவாக்குறதுக்கு ஒரு பாகத்தை உருவாக்குறதுக்கு நம்ம தேசம் பயன்படுத்துவானுங்க. ஐ மீன் வேற பாகத்தை உருவாக்குறதுக்கு வேற தேசத்தை பயன்படுத்துவானுங்க. இது எல்லாத்தையும் நமக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டணும்னா எப்படின்னா, எப்படியோ ஒரு கோவிட் கொடுத்து ஒரு லாக்டவுன் கொடுத்தானுங்களோ அதே போல இந்த இன்டர்நெட் நான் இருக்கின்ற பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஐ மீன் எந்த புஸ்தகத்துல இருக்காது, ஆகாய புஸ்தகத்துல நினைக்கிறேன். ஐ மீன் ஆகாய புஸ்தகத்துல இருக்கும் நினைக்கிறேன். இன்டர்நெட் வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா ஒரு ஏறக்குறை ஒரு 3 வருட காலமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 3.5 மாசமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 3.5 நாளா இருக்கலாம். இன்டர்நெட்டே பிளாக்கேஜ் பண்ண போறானுங்க. அதாவது உலகத்துல எங்கேயோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இருக்காது. சரிங்களா? இது வேதத்தின் பிரகாரம் உண்மை. ஐ மீன் வேதத்தின் பிரகாரம் 4 புறத்திலிருந்து தேவ தூதர்கள் நின்ற கண்டேன், அவர்கள் காற்றை பிடித்தார்களா. ஐ மீன் காற்றை பிடித்தார்கள்னா ஐ மீன் நம்ம எல்லாம் இன்டர்நெட்டே காற்று தான். ஐ மீன் ஸோ இப்படியாக தான் காரியங்கள் வெளிப்படுது. சரி இல்ல வாசல் இப்ப இவ்வளவு காரியத்தை பேசுறோமே, இப்ப இதுக்கும் சபைகளுக்கும் என்ன இருக்கு? இப்ப வர ஐ மீன் அதாவது மத்திய புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 18வது வசனம் எடுத்துங்க வாசிங்களேன். மத்திய புஸ்தகத்துல 18:16 நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சரிங்களா? அதாவது பேதுரு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, பெட்ரோஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா கல்லு. பேதுருனாலே கல்லு தான் பேரு. இப்ப அர்த்தம் என்னன்னா கல்லு. ஐ மீன் இப்ப ஆண்டவர் இயேசு பேதுரு பார்த்து சொல்றாரு, இந்த கல்லு மேல நான் ஒரு சபையை கட்டுறேன், அந்த சபை பாதாள வாசல் மேற்கொள்வதில்லை. சரிங்களா? இப்ப வசனத்தின் பிரகாரம் இப்ப நான் சொன்ன காரியங்கள்லாம் இப்ப மீண்டுமாக நோவா காரியத்துக்கு வருவோமே. நோவா சாயங்கால வேலையில தான் அந்த புறா என்ன பண்ணுச்சு, ஒரு ஒளிவு மர இலையை கொத்திட்டு போனுச்சு. இப்ப உங்களுக்கெல்லாம் கண்ணு மணிக்கு தெரியுதா? இருள் ஆரம்பிக்கிற சூழ்நிலை வந்துருச்சுன்னு தெரியுதா? நம்ம ரொம்ப நெருக்கத்துல இருக்கோம். ஐ மீன் இப்ப என்ன கேட்டீங்கன்னா பாட்டி, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க மேகலா ஆண்டி இவங்க எல்லாம் லெப்பாஸ் ஆனாலும் சரிங்களா, அங்க எப்படி இருந்தாலும் சாரா ஆண்டில எல்லாம் மாட்டுவோம். சரியா? எல்லாரும் மாட்டுவாங்க. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு இந்த காரியத்துக்கு உண்டான உணர்வுகள் உண்டு. ஐ மீன் இப்ப நான் பேசின காரியம் பாத்தீங்கன்னா அந்த ஏஐ குறித்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த மாட்ட போறது யாருன்னா அதோ கார்த்திகை, மீனா, சேமு இவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க உள்ள போய். ஏன்னா இது வந்துட்டு ஒரு சிலிபஸா, அதாவது ஸ்கூல்ல பாடக்கல்வியில ஒரு ஒரு கல்வியா உள்ள கொண்டு வருவானுங்க. ஏன்னா இது வைத்துதான் உலகம் இயங்குது, வேற வழி இல்லை. இப்ப எது எடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, வசனத்தின் பிரகாரம் இவ்வளவு காரியம் வெளிப்பட்டிருக்குன்னா ஊழியக்காரங்களே அநேக ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா சரிங்களா, அவங்களோட சொந்த போஸ்டர் வெளியாகிறதுக்கு ஏஐ பயன்படுத்துறாங்க. ஐ மீன் பெரிய பெரிய சபைகள்
ஆனா பார்த்த கை கண்டுபிடிச்சலாம். ஒன்னும் உட்காந்து இவங்களும் முட்டாளா இருக்கிறானுங்க, ஜனங்களும் முட்டாளாக்குறானுங்க. ஐமீன் இப்ப இது குறித்து இவர்கள் என்ன பண்ணோம்னா சபையை வந்துட்டு உணர்த்தணும். உணராதபடிக்கு இவர்களும் உணர்வில்லை, இவர்களும் உணர்த்தாதபடிக்கு குருடன் எப்படி ஒரு இன்னொரு குருடனுக்கு பாதையை காட்டுவான்னு பாருக்காரு. இவரே குருடரா இருந்து மற்றவங்க குருடனாங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஐ மீன் அப்ப இந்த இடத்தின் பிரகாரம் வசனம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஐ மீன் சபைக்குள்ள வர்றவங்களை ஐ மீன் பாதாளம் மேற்கொள்வதில்லை. சரிங்களா? அப்ப இந்த பாதாளத்துக்கு அரசர் யாருன்னா சரிங்களா, பிசாசு, சாத்தான். சரிங்களா, சாத்தான். சரிங்களா? இப்ப இந்த சாத்தான் வந்துட்டு இந்த சபையை மேற்கொள்வதில்லை என்றால், ஐ மீன் சபையாக இருக்கிற உங்களையும் என்னையும் மேற்கொள்வதில்லை என்றால், நீங்கள் நான் எங்க தரமா இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கணும். இந்த சபையை விட்டு நம்ம விலகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விடாய் முடிஞ்சு. உன்னால திரும்பி கொண்டு வர முடியாது. நான் மீண்டும் ஒன்னு வசனத்துக்கு வரேன். ஐ மீன் இந்த சபைக்குள்ள நினைச்சவனா சபைக்குள்ள போலாமா? முடியாது. நினைச்சவனா சபைக்குள்ள போலாமா? முடியாது. சரிங்களா? வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 46வது வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 46வது வசனம். அவர்கள் சரி அதாவது சபைக்குள்ள பார்க்கும் போது ஐ மீன் ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டு ஆவியானவர் இறங்கின பின்பு அவர்கள் வந்துட்டு ஜெபம் பண்ணி ஐ மீன் அங்க இருக்கிற ஒவ்வொரு பேர் ஆத்துமாதாயம் பண்ணி ஐ மீன் சபைக்குள்ள கொண்டு வரது என்பதாக அவர்கள் முதலாவது பண்ண காரியம் என்னன்னா, ஐ மீன் அவர்கள் ஒருமனப்பட்டு தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து ஐ மீன் அதாவது தேவாலயத்துக்கு வரும்போது ஒருமனப்பட்டு தான் வரணும். ஐ மீன் அதாவது ஒரு மனம்னா ஒன்னஸ். ஐ மீன் அதாவது ஒரே மனதோடு, அந்த மனது இல்லாதபடிக்கு ஐ மீன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இப்ப ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசி இருந்தாலும் சரி, எந்த ஜனங்களும் ஒரு மனப்பட்டு தான் தேவாலயத்துக்குள்ள வரணும். அதாவது கால்கள் எடுத்து வைக்கும் போது ஒரு மனத்தின் ஆவியோட எடுத்து வைக்கணும். சரிங்களா? வாசிப்போம் தொடர்ந்து. சரி, அப்ப வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும், ஆமா புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு. ஐ மீன் இன்னைக்கு எங்க அம்மா மீண்டுமா சொன்னாங்க, சந்தோஷமா இருங்க, நம்மளுக்கு என்ன இருந்தாலும் கவலையா இருந்தாலும் பத்தி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நான் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவேன். ஐ மீன் சபைக்குள்ள வரணும்னா அதுக்கு உண்டான புரோட்டோகால்னா என்னன்னா, ஐ மீன் உண்டான நீதிகள். முதல் காரியம் சரிங்களா, ஒரு மனதோடு இருக்கணும். அடுத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியோடு இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வசனம் வாசிக்கணும், கபடி இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி. நீங்க சபையில நீ குடிக்கிற ஒரு தண்ணி குடிக்கும் போது, கிளாஸ் தண்ணி குடிச்சாலும் உங்க இருதயத்துல கபடம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. சரிங்களா? கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி, வாசிங்க கீழே. தேவனை துதித்து அப்ப ஒரு மனத்தோடு சபைக்குள்ள கடந்து வரணும். அதன் பின்பு பாத்தீங்கன்னா பாருங்க, வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும், அடுத்து மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் சபைக்குள்ள நம்ம கடந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனையே துதிக்க முடியும். இந்த 3 காரியம் இல்லைன்னா நீங்க என்னதான் கர்த்தர் நல்லவர், என்றும் உள்ளவர், சரி என் கூட இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா அவர் வரமாட்டார். சரிங்களா? ஏன்னா இந்த 3 காரியம் இது என்னன்னா, இது தேவ வாக்கு. சரிங்களா? இந்த வாக்கை மீற முடியாது. ஐ மீன் வரும்போது ஒரு மனதோட வரணும். ஐ மீன் அதாவது நீ வரும்போது ஆண்டவரே நான் உங்க மாத்திரம் தான் வாக்க வரேன்னு சொல்லிட்டு அந்த மனதோட வரணும், ஒரு மனம். ஐ மீன் அதன் பின்பு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோடும். சரிங்களா? அதாவது மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணும்னா மன மகிழ்ச்சி உள்ள இருந்து வரணும். ஐ மீன் அதாவது அடிவயிறு வலி எடுக்கிறது வேற. ஐ மீன் சரிங்களா, அடிவயிறுல இருந்து மன மகிழ்ச்சி வரணும், மேல் வயிறுல இருந்து நீர் ஊற்று வரணும். வேணுமா அடுத்த வாட்டி பேசுறேன், ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அடி வயிறு எங்க இருக்கு, மேல் வயிறு எங்க இருக்குன்னு காட்டுறேன். சரிங்களா? அப்ப இந்த அடுத்து கபடு இல்லாத இருதயத்தோட போஜனம் பண்ணி. ஐ மீன் அப்ப கபடமே இருக்கக்கூடாது நம்ம இருதயத்துல. ஐ மீன் அதாவது கபடம்னா என்னன்னா, ஒருத்தனை ஏளனமா பாக்குறது, இது பண்றது, அவனை பத்தி பரியாசம் பண்றது, அவனை பத்தி இல்லாத பொல்லாத பேசுறது, நம்ம இருதயத்துக்குள்ள ஏதாவது காரியம் இருந்தாலே முடிஞ்சு சபைக்குள்ள. கீழே வாசிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவனை துதித்து ஜனங்களிடத்திலிருந்து தயவு பெற்றார்கள். சரிங்களா? இந்த 3 காரியத்தை நீங்க செய்யும் போது மட்டும்தான் ஜனங்களிடத்திலிருந்து தயவு பெற முடியும். சரிங்களா? நீங்க எங்க வேணா போங்களேன், போயிட்டு ஒருத்த கூட உனக்கு மதிக்கலையா, ஒருத்த கூட உனக்கு ஒரு ஆளு கூட கவனிக்கலையா, அப்படின்னா என்னன்னா ஜனங்கள் இடத்துல உனக்கு தயவு இல்லை. ஏன் தயவு இல்லை? நீ கர்த்தரை துதிக்கல. ஏன் கர்த்தரை துதிக்கல? உன்கிட்ட 3 காரியம் வெளிப்படல. ஐ மீன் சரிங்களா? இப்ப வாசிப்போம் கீழே. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்.
இப்ப சபையில யார் சேர்த்தா? நீங்களா நானா? இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அது என்னது? சிங்குலர் என்ன சொல்லுவோம் தமிழ்ல? ஒருமை. நான் செய்யல, நீங்களும் செய்யல, நம்ம செய்யல, ஆண்டவர் தான் செய்யறார். இந்த சபைக்குள்ள வரணும்னா, சபைக்குள்ள நிக்கணும்னா, கர்த்தர் உள்ள உன்னை அனுமதிக்கலன்னா நீ சபைக்குள்ள நிக்க முடியாது. ஒருவேளை இந்த சபைக்குள்ள அதாவது இந்த சபையா இருக்கட்டும், இந்த சபையா இருக்கட்டும், இன்கேஸ் நானா இருக்கட்டும், இப்ப எனக்கு என்னதான் நான் பிரசங்கம் பண்ணலாம், என்னதான் எனக்கு இவ்வளவு காரியங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்லலாம், நான் பேசாம வீட்டுல இருந்து ஆராதிக்கலாமே, நான் வீட்டுல இருந்து கர்த்தரை தொழுது கொள்ளலாமே, ஆண்டவர் இருக்கிறார்ல, நான் சொல்லலாம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, ஐ மீன் சபைகள்ல தான் நம்ம இருக்கணும். நீ காப்பாற்றப்பட்டுட்டனா, உன் ரட்சிப்பு உண்மைனா, உன்னோட நீ காப்பாற்றப்பட்டது உண்மைனா, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைனா, நீ கர்த்தர் உன்னை அவர் ரத்தம் சிந்தி மீட்டது உண்மைனா, நீ எங்க இருக்கணும்னா சபையில தான் இருக்கணும். நீங்க சபையை விட்டு, சரியா, நான் சபைக்கு போகல, இல்லைன்னா சபை கூடுதலை விட்டு விடுகிறவன், அது வசனம் தெளிவா சொல்லுது. ஐ மீன் அப்போ அது அப்போ பவுல் சொல்றாரு, ஒரு சபைகளை விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாத இருக்கிறபடி எச்சரிக்கையா இருங்கள். ஐ மீன் சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. அதாவது இந்த பில்டிங்கை விட்டுருங்க. சபை கூடுதல்னா, சரிங்களா, இப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, சரிங்களா, பெரியம்புரான்னா அனௌன்ஸ்மெண்ட் தான் ஒரு ஸ்கூல்ல, சரியா, மரி கித்தபர் கும்பருக்கு பெரியம்புரானுங்க வானுங்க பட்டுன்னு ரூம்ல என்னது ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு ஸ்பீக்கர்ல சவுண்டு வரும். ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? குடு குடுன்னு நல்லா ஓடுவீங்களா இல்லையா பெரியம்புரானுக்கு? ஏய், ஓடுவீங்களா ஓட மாட்டீங்களா? ஓ, நீ ஒன்னும் முருங்கா ஸ்கூல் போல, அதனால ஒன்றும் தெரியல. முருங்கா ஸ்கூல் ஓடுவானுங்க தானே? ஒன்னு தானே மீனா ஓடணும், சரிங்களா? அனௌன்ஸ்மெண்ட் வந்த இடம் எங்க போய் நிக்கணும்? பெரியம்புரான் நிக்கணும். கர்த்தர் வராரு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம காதுல கேட்கணும்னா எங்க இருக்கணுமா? சபைக்குள்ள இருக்கணும். ஐ மீன் நம்ம இப்ப நானே இப்ப என்னதான் இப்ப இந்த அளவுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், நான் வீட்டுல இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சபை கூடுதல் இல்லாம, சரிங்களா, 2-3 பேர் நாமத்துல கூடுகிற இடத்துல நான் இருப்பேன்னு சொல்றாரு. 2-3 பேரு குறைஞ்சபட்சம் கூடுனால அது சபை கர்த்தர் பார்வையில, சரியா, 3000-4000 பேர் கிடையாது. ஐ மீன் குறைஞ்சபட்சத்துல கூடுனாலே சபை. ஐ மீன் வசனம் தெளிவா சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார். ஐ மீன் இப்போ உங்களுக்கு ஒன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் காசு என்னன்னு சொல்லிட்டு நான் தான் போய் பத்திரமா வைப்பேன். இன்கேஸ் பக்கத்துல எங்க அம்மா எவ்வளவுதான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அந்த காசு எப்படி வேணா போட்டான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிருவேன். அப்ப ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி யாரை சம்பாதிச்சாரோ அவரை மட்டும்தான் பிக் பண்ணி சபைக்குள்ள வைப்பார். ஒருவேளை சபையை விட்டு போயிட்டாங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் பிக் பண்ணி விற்பாருன்னா விற்க மாட்டார். ஏன்னா வசனம் சொல்லுது, உன் ரட்சிப்பை அனுதினமும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா இல்லையான்னு சொல்லிட்டு அனுதினமும் நம்ம ஆராய வேணும். நீங்க ஆராயல, நான் ஒரு தினம் நான் ரட்சிக்கப்பட்டேன் முடிஞ்சு இல்ல, அப்படி கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு உனக்கு நிச்சயம் வேண்டும். வசனம் சொல்லுது, நீ ரட்சிக்கப்பட்டியா உனக்கு நிச்சயம் இருக்கான்னு கேக்குது. ஐ மீன் அது உன் மனசாட்சியே சொல்லுமா? இப்ப எல்லாரும் சொல்ல முடியுமா நம்ம மனசாட்சி பிரகாரம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு? ரட்சிக்கப்பட்டேன்னா இந்த மூணு அடையாளங்கள் மேல இருக்கணும். ஒரு மனதோடு, மகிழ்ச்சியோடு, கபலமில்லாத இருதயத்தோடு, அதுக்கப்புறம் கர்த்தரை துதிக்க முடியும். ஐ மீன் சரிங்களா? அப்ப சபைக்குள்ள கர்த்தர் சிலரை அனுமதிக்கலனா, நான் சொல்றேன், சபைக்குள்ள சிலரை கர்த்தர் அனுமதிக்கலனா வரைகளை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். இதுதான் அடையாளம், சரிங்களா? சபை கூடுதல்னா இதெல்லாம் கூடுதல், சரிங்களா? நான் நேத்து ஒரு கூடுதல் கூடுறேன், இன்னைக்கு ஒரு கூடுதல் கூடுறேன், ஐ மீன் இந்த வாரத்துல ஏதாவது கூடுதல் கூட்டா போயிருவேன். ஐ மீன் ஏன்னா சபை கூடுதல் என்பது நம்ம வாரத்துல சனி ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் ஆராதிக்கிறோம், அந்த கூடுதல் கிடையாது. ஐ மீன் இப்ப நம்ம ஜப கூடுதல் கூடுறோம், வீடுகள் தோறும் கூடுறோம், இதெல்லாம் கூடுதல். சபையில இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பாஸ்டராமாவும் சரி பாஸ்டர் சரி இங்க இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல போவோம், கூடுறாங்கன்னா அந்த இடத்துல ஆவியானவர் உண்டு. ஐ மீன் அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்வார். இப்ப இந்த சபை கூடுதல அலட்சியம் பண்றாங்கல்ல, சபையை அலட்சியம் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. எக்காலத்துக்கு கொண்டு வந்து சபையோ இந்த பில்டிங்கோ பார்த்து அலட்சியம் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இந்த சபை கூடுதலை பார்த்துதான் அலட்சியம் பண்ணுவாங்க. இவங்க பெரிய கூட்டம், இவங்க சின்ன கூட்டம், இவங்க கூட ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு என்ன இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, சரிங்களா, இவர்கள் சபை கூடுதலை விட்டு விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வருகையில விடுவிடப்படுவோம், கைவிடப்படுவோம். ஐ மீன் கைவிடப்பட்டுட்டோம்னா, ஐ மீன் அதன் பின்பு 7 வருடம் மகா உபத்திரத்தின் காலத்தில் கடந்து போய் ஆக வேண்டும் சபை.
சபை இருக்கும், சபை இல்லைன்னு இல்லை. சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்கிற நீங்களும் நானும் இருக்க மாட்டோம். ஐ சரிங்களா? அதாவது அதுக்குண்டான காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், ஆராயணும். ஏன்னா ஒன்றும் காலம் செல்லாது. சரிங்களா? ஒன்றும் காலம் செல்லாது. ஒன்றும் வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு யோசிக்க முடியாது. நம்மளுக்கு பொறுமையா இருக்கு, காலங்களுக்கு உண்டு காலங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் அநேக தினம் சொல்லுவேன். நம்ம சம்பாதிக்கிறோமா, நல்லா சம்பாதிச்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சுத்த முடியுமோ சுத்துங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம உட்காந்து எவ்வளவுதான் சேர்த்து 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 வைங்களேன், அவன் மனநோயாளி சீக்கப்பட்டு செத்து போயிடுவான். ஏமேன் சேர்த்து வச்சு என்ன இருக்கு உட்காந்துட்டு? இல்லை நம்ம சேர்த்து வச்சு நாரம் வாங்கி சாப்பிட்டு போற மாரி எவனோ சாப்பிட்டு போயிடுவான் காசை. ஏமேன் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த உலகத்தை சுதந்திரமாக சுற்றுறதுக்கு, சுதந்திரமாக அனுபவிக்கிறது கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? பிரசங்க புஸ்தகத்துல ஆண்டு சொல்றாரு, வானத்துக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அனுபவிக்கும்படியாக ஆண்டு கொடுத்தாராம். இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோமா? கிடையாதுல்ல. நம்ம அனுபவிச்சதுன்னா நம்ம வீடு, நம்ம ரூபு, நம்ம கிச்சன். சரிங்களா? அதை தாண்டி வேற எதுவும் அனுபவிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, வானத்துக்கு இருக்கிற அநேக காரியத்தை அனுபவிக்க முடியாது ஆண்டு கொடுத்தாரா. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்ம தெரியும்னா, முதலாவது காரியம் நான் ஒரு காரியத்தை சொல்றேன் மீண்டுமாக. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2:47 வாசிக்கும் போது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். சரிங்களா? கடைசியாக எபிரேயர் புஸ்தகம் 11வது தினம் 11வது வசனம் 7வது வசனம். நோவால ஆரம்பிச்சா நோவாலே முடிக்கிறேன். நோவா எதனால பேழையை கட்டினார் நம்ம பார்ப்போம். சரிங்களா? எபிரேயர் புஸ்தகம் 11:7. அப்ப நோவா வந்துட்டு அவர் பேழையை கட்டும் போது நோவா வந்துட்டு அவர் பேழையை கட்டும் போது உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கட்ட கிடையாது. அவர் எது கட்டினார்னா, சரியா, வசனம் தெளிவா சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று. அதாவது நோவா காலத்துல நோவாக்கு வரைக்கும், அதாவது நோவா பேழையை கட்டுற வரைக்கும், சரிங்களா, நோவா மழையே பார்த்தது இல்லை. அப்ப ஆதாம் காலத்துல இருந்து நோவா காலத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா மழையே பெஞ்சது இல்லை. புரிந்து கொள்ளணும். மழையே பெய்தது இல்லை. அப்ப அந்த நாட்கள் என்ன இருந்ததுன்னா வெறும் பனி மட்டும் தான் இருந்தது. வசனத்தின் பிரகாரம் பனி மட்டும்தான், மழையே இல்லை. இப்ப நம்ம மழை பெய்யுதுல, இந்த வாரத்துல மழை பெய்ஞ்சுல, அந்த மாதிரி மழையை அவனுக்கு பார்த்து இருக்க மாட்டானுங்க. மழைனா என்னன்னு கூட யாருக்கு தெரிஞ்சிருக்காது. நோவா போய் பிரசங்கம் பண்றாரு, 100 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. இந்த பேலை கட்டது 100 வருஷம் எடுக்குது, டைம் எடுக்குதுன்னா 100 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. மழை வரப்போதுரா பேலைக்குள்ள வாங்குறா, பேலைக்குள்ள. மழைனா என்னன்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ள முடியாத ஜனங்கள் இருந்தாங்க. அதனால என்ன பண்ணார்கள்னா, அவர்கள் கைவிடப்பட்டு அந்த பேழைக்குள்ள கடந்து போக முடியல. அப்ப பேழைக்குள்ள போனவர்கள் யாருன்னா, சரியா, விசுவாசத்தின் பிரகாரம் தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்தது. அப்ப இங்க இருந்து கர்த்தரோட ஊழியக்காரனால கர்த்தர் சில காரியங்களை எச்சரிக்கணும். பாருங்க வசனம், தேவ எச்சரிப்பை பெற்று, சில எச்சரிப்பை பெற்று நம்மளுக்கு விசுவாசம் வர்றது நிமித்தமாக பேழையாக இருக்கிற சபைக்குள்ள நம்ம தங்கியிருந்தா மாத்திரம்தான், பேழையாக இருக்கிற சபைக்குள்ள தங்கியிருந்தா மாத்திரம்தான், இங்க பாருங்க வசனம், தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக பேழை உண்டு பண்ணி. உங்களோட குடும்பத்தை ரட்சிக்க பண்ணணும்னா, உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்றணும், நீங்க என்ன பண்ணணும்? சபைக்குள்ள கொண்டு வரணும். அவன் புதுசா எப்படி போனா பரவாயில்ல, என் பொண்டாட்டி எப்படி போனா பரவாயில்ல, என் பிள்ளைங்க எப்படி போனா பரவாயில்ல அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்க வச்சுக்கோங்க, நீங்களே போவீங்களான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த நியதிகள், இதை தாண்டி நம்ம ஒன்றும் போக முடியாது. சொல்ல வேண்டிய கடமை, காட்ட வேண்டிய கடமை நம்மளுக்கு உண்டு. இவ்வளவு காரியங்கள் உண்டு, இவ்வளவு காரியங்கள் ஒன்னும் அழிச்சியமாறு இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது? இப்ப நோவாவை ஆண்டர் காப்பாத்தலன்னு இல்லையா? நோவா 100 வருஷம் தன் செய்த கடமை செய்தாரா இல்லையா? அத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணாரு, அத்தனை பேருக்கும் மழை வரப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்தனால கர்த்தர் அவர் என்ன பண்ணல, அவர்களை பேழைக்குள்ள அனுமதிக்கல. அதேதான் இங்க வசனம் வருது பார்த்தோம் மேல. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தான் அனுதினமும் சபையில சேர்த்தாராம். நீங்களும் நானும் சபையில சேர்க்க முடியாது, ஒருத்தனை கூட சேர்க்க முடியாது. ஏன்? நானும் ஜெபம் பண்றேன் இத்தனை வருஷமா, ஆண்டவரே நானும் ஜெபம் பண்றேன், ஊழியம் பண்றேன், எல்லாம் செய்யறேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் சபைக்கு ஒருத்த கூட வர மாட்டான். நானும் தான் போய் சொல்றேன், எல்லாம் பண்றேன் உட்காந்துட்டு. நிறைய பேர் பேசுவாங்க உட்காந்துட்டு, இல்ல பசங்க உங்க வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, பசங்க உங்க சபையை பார்த்தேன் பசங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுலயும் ஒன்னும் உச்சகட்டம், சரிங்களா, நம்ம ரெபிகாட்டு போயிட்டு
சிஸ்டர் உங்களோட சர்ச் வீடியோ தான் நான் அனுப்பியிருக்கிறேன் எங்க சபைக்கு. உங்க வீடியோ பார்த்து தான், உங்க சபையை பார்த்து தான் நாங்க வீடியோவே செய்றோம். அந்த அளவுக்குலாம் போயிருக்கிறாங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியுமா? உங்க பாஸ்டர்ட்ட கேட்டு சொல்லுங்க. அடிச்சாங்க. நான் சொன்னேன், இது எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, பண்ணட்டும். ஐ மீன் பண்ணியாச்சும் கர்த்தருக்கு பிரகாரம் வரட்டும். ஐ மீன் சரிங்களா? அப்ப இவ்வளோ காரியத்தையும் நம்மள பாக்குறாங்க. ஆனா ஒருத்தன் கூட இந்த சபைக்குள்ள ஏன் வர முடியலன்னா, நான் யோசித்த பிறகுதான் இப்ப எனக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் நான் தியானிக்கும் போதுதான் தெரியுது. கர்த்தர் அனுமதிக்காத ஒருத்தன் கூட இந்த சபையில நிக்க முடியாது. ஒருவேளை நீங்க நானும் கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்னா, உங்களுக்கும் எனக்கு நிச்சயம் பண்ணி நம்ம பரலோகத்துக்கு போயிருவோம். தேவன ராஜ்யத்துல கடந்து போயிருவோம். ஐ மீன் ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சபையில நிலைத்திருந்த போது மட்டும்தான். இந்த குடும்பத்தோட ஐ மீன் சபையோடு ஐ மீன் ஏன்னா நான் அநேக தினம் நானும் பார்ப்பேன் உட்காந்துட்டு. ஐ மீன் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மல்லிகாண்டினால வர முடியாது, காத்தினால வர முடியாது. ஆனா மீனா மட்டும் எழுதி வந்துடும். ஐ மீன் சரிங்களா? அப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா கர்த்தர் ஆவியானவர் பலப்பட ஆரம்பிக்கிறார், கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார், உணர்த்தப்படுகிறார். ஐ மீன் ஏன்னா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நோவா பேழை உண்டு பண்ணி ஐ மீன் அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளாத நின்று தீர்த்து விசுவாசி பாருங்க விசுவாசத்தின் உண்டான நீதியை நீதிக்கு சுதந்திர வழியானான். ஐ மீன் அப்ப ஆக்கினி தீர்ப்புக்குள்ளனா ஆக்கினி தீர்ப்புனா இப்ப வரைக்க போற 7 வருஷம் அரசாட்சி. ஐ மீன் இந்த 7 வருஷம் அரசாட்சி என்னன்னு தெரியணும்னா இந்த 10 தலை யாருன்னு தெரியணும், இந்த 10 கொம்பு யாருன்னு தெரியணும், இந்த 7 தலை யாருன்னு தெரியணும். அடுத்த வாட்டி 10 சுத்தம் பண்ணி தான் நான் பேசுறேன். ஐ மீன் சரிங்களா? அது நான் பேசுறதுக்கிட்டே எத்தனை காலம் ஓடு போகுதுன்னு தெரியல எனக்கு. ஐ மீன் ஸோ கர்த்தர் ஒரே ஒரு வாசனம் மீண்டுமாக வாசி நான் சொல்றேன். ஐ மீன் தேவனை இங்க பாருங்க, தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்றார்கள். ஐ மீன் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டார். ஐ மீன் இந்த காரியத்தோட அப்படி எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். ஐ மீன் கர்த்தர் வசனம் சொன்ன வண்ணமாக ஐ மீன் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தாரா. ஐ மீன்